மெம்பர்ஸுக்கு வந்து அறிவுறுத்துவோம். மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லி குயிக்கா ஜாயின் பண்ண சொல்லி. ஓகே, நாங்க இப்ப வந்து நான் பர்சனலா பார்க்க எங்க டீம்ல வந்து இந்த வீக் வந்து எத்தனை பேர் இன்கம் குவாலிஃபைட் ஆயிருச்சு, யார் யாருன்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் எல்லாம் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நஃப்ரின் பிரதர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நஃப்ரின் பிரதர். அவர் வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கமுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் இன்கம் எபெக்ஸோட ஜாயின் ஆகி அவரோட ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். நஃப்ரின் சிஸ்டர் பார்த்தா ஷாமிலா சிஸ்டரோட ஹஸ்பண்ட். ஸோ இந்த பிஸ்னஸை வந்து அவங்க ஃபேமிலியா செய்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து ஃபேமிலியா அவங்க இந்த பிஸ்னஸ் அழகா செஞ்சு கொண்டு போறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நஃப்ரின் பிரதர். தொடர்ந்து இன்கம் எபெக்ஸோட ஏர்ன் பண்ணணும். உங்களோட ஒய்ஃபுக்கு நீங்க இன்னும் சப்போர்ட் ஆயிருச்சோன்னு நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளிய. அடுத்து வந்து ஹசனியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹசனியா. ஹசனியா சிஸ்டர் டேம் இது வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எபெக்ஸோட முதல் படி. ஸோ அவங்களோட டீம்ல வந்து நிறைய சேல்ஸ் அதிகரிச்சு நிறைய ரீசேலர்ஸ் உருவாக்கி அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கமுக்கு குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹசனியா. தொடர்ந்து இதே மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணணும். உங்களோட இலக்குகள் கனவுகள் எல்லாம் எபெக்ஸோட மூலமாக நிறைவேறணும் என்று சொல்லி நாங்களும் விஷ் பண்ணிக்கொள்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து சஃபா. ஓகே, இந்த டீம்லயும் ஒரு சஃபா கொண்டு வர. ஸோ இந்த சஃபா பத்தி சொல்லணும்னு மென்ஷன்னால் நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பெஸ்டான ஒரு லீடர். வயசுல சரியான சின்னொத்தர் என்னோட லீடர் சஃபா மாதிரி. பட் வந்து அவரோட ஆக்டிவ் எல்லாம் நல்ல மெச்சூரிட்டியான ஒரு லீடர் மாதிரி. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சஃபா. சஃபாடே வந்து இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் குவாலிஃபைட் ஆயிடுச்சு. சஃபா வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணின்னு சொன்னேன். சஃபா சிஸ்டர் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், உங்களுக்கு அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தரேன். சஃபா சிஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர். அஸ்மா. ஓகே சிஸ்டர். ஓகே ஸ்டார்ட் பண்ணவா சிஸ்டர்? நீங்க உங்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் எல்லாருக்கும். நான் காத்தாங்குடியில் இருக்கிறேன். என் பேர் ஷஃபா. இப்ப நான் இன்கம் 10,000 இந்த வீக் வந்துட்டு போயிட்டு எடுத்திருக்கேன். நான் எப்படி இந்த கம்பெனியில ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆகினேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கேகேவை நியூஸ்ல வந்து எங்கட உமா தான் வந்துட்டு போயிட்டு சொன்னாங்க, இப்படி வீட்டுல இருந்த வரை செய்யலாம்னு சொல்லி. எங்க வீட்டையும் என்ன கஷ்டம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானாங்க, இப்படின்னு சொல்லி நாங்க ஃபர்ஸ்ட் சிவோனா சிஸ்டர் தான் எங்களுக்கு இருந்து லீடர். அது அப்புறம் இப்ப அங்க ஒர்க் பண்ணலன்னு சொல்லி டிலக்ஸி சிஸ்டர் வந்து அவங்க அவங்களுடைய செஞ்சு கழிச்சு பேசி நான் நினைச்சுன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு ஆர்டர்ஸ் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அப்ப கொஞ்சம் ஒரு 2-3 ஆர்டர்ஸ் எடுத்து போட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படியோ. அப்ப டிலக்ஸி சிஸ்டர் தான் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா இல்லையான்னு கேட்டு. எனக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு மனம் இல்லை, உழைக்கணும் தானே, அதுல சரியான ஆர்வம் எனக்கு. நான் என்ன சின்ன சரி சிஸ்டர் நான் ஒர்க் பண்றேன்னு சொன்னேன் நான் சிஸ்டர்கிட்ட. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கண்டினியூ பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு 250 பாயிண்ட்ஸ் முடிச்சாச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு 250 பாயிண்ட்ஸ் முடிச்சிருக்கேன் நான். எப்படின்னு சொன்னா நான் வெளியால போறேன், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட நிறைய பேர்ட்ட நான் ஆர்டர்ஸ் கேட்டேன். அவங்க எல்லாம் பெருசா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவ்வளோ ஒன்று இல்லை எனக்கு. ஒரு ஆள் இருக்காங்க, மர எல்லாரும் சும்மா பேசி கழிச்சிருக்கிறவங்க தான். ஒருத்தரும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஒருத்தரும் சேரக்கூட இல்லை. எங்கட உமா தான் எல்லார்ட்ட இப்ப தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வீட்டு வரவங்க எல்லாம் எல்லார்ட்டையும் பேசி 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 நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து நான் போன் கான்டாக்ட்ல இருக்கிறவங்கிட்ட மட்டும் நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு நான் கிட்ட பேசி ஆர்டர்ஸ் எடுத்திருக்கணும். 2-3 ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன். மிச்சதெல்லாம் எங்கட உமா தான் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க. எப்படி நான் இது செஞ்சேன், எங்க கஷ்டம் தானே. இப்ப நிறைய பெரிய வானாண்டும் சொல்லிட்டாங்க, விலையை கேட்டு போட்டு அப்படி எழுந்துருவாங்க. அதனால எங்களோட வாப்பா ஒரு பிளான் சொன்னாங்க என்கிட்ட, கட்டு காசுக்கு அந்த எடுத்து கொடுக்குற ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கட்டி போட்டு அதுக்கு பிறகு ஒரு மந்த்துக்குள்ள
மிச்ச காசு எல்லாம் கட்டுறா போல அப்படி நாங்க எடுத்து கொடுத்தேன். இப்பயும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அது நிறைய ஓடர்ஸ் வருது. மாஷா அல்லான்னு சொல்லி இப்ப நிறைய ஓடர்ஸ் வருது எனக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கம்பெனிக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படியே 250 பாயிண்ட்ஸ் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்கம் எடுக்கிறதுக்கு ஒரு 2.5 மாசம் மாறிச்சு இன்கம் எடுக்கிறதுக்கு. எப்படியோ இன்கம் இதே போலதான் இப்படியோ கண்டினியூ பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் எடுத்தேன். நான் எங்களோட உமா நிறைய இடத்த போவாங்க, நிறைய பேரை சந்திச்சு கஷ்டப்பட்டு தான் இன்கம் கூட எடுத்து. நான் நினைக்கவே இல்லை இன்கம் எடுப்பேன். இன்கம் எடுத்து எனக்கு அவ்வளவு சந்தோஷம். வாப்பாட்ட உமாட்ட எல்லாத்தையும் சொல்லி அப்புறம் எல்லாருக்கும் சந்தோஷம். உமா மாட்ட எல்லாம் சொன்ன இன்கம் வந்தேன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டினாங்க. இந்த சந்தோஷம் நிலைக்கும் நினைக்கேன். எந்த இது ட்ரீம் வந்துட்டு போயிட்டு இந்த கம்பெனியில மில்லியன் கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் ஆகுவேன் நினைக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு கீழே ஒர்க் பண்ற மெம்பர்ஸ் மாரும் இன்கம் எடுக்கணும். இப்போ 2 பேரு 250 பாயிண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க. மிச்சாக்கள் இன்னும் முடிக்கல. எனக்கு கீழே எங்கட அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக எனக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து தந்தது அவங்க எனக்கு கீழே அவங்களுக்கு வார ஆக்கள் எனக்கு கீழே எடுத்து தந்து இப்ப எந்த இதை முடிக்கிறதுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சேர்க்கிறியாமன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இன்கம் எடுத்தாச்சு. முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. முடியாதுன்னு செஞ்சாலும் எல்லாத்துக்குமே நம்மளோட மனசுதான் காரணம். முடியாதுன்னு சொன்னா கடைசி மட்டும் முடியாமலே போயிடும். முடிஞ்சிட்டு என்று நம்மளால முடியுமென்னு சொல்லி நாம துணிஞ்சோம்னு சொன்னா கடைசி மட்டுக்கும் போராடினோம்னு சொன்னா வாழ்க்கையில ஜெயிச்சு போட்டு தான் விடுவோம். இது நான் இந்த எபெக்ஸரா கம்பெனியில நான் இது செஞ்சிருக்கேன். எல்லாராலையும் முடியும், எல்லாராலையும் முடியும் நான் சொல்றேன். இப்ப நிறைய பேரு எனக்கு நான் கேகேவை நியூஸ்ல நிறைய கொஞ்சம் பேர் ஆக்கள் சேர்றாங்களேன்னு சொல்லி ஆக்கள் சேர்க்கறதுக்கு கேகேவை நியூஸ் போட்டு எல்லாருமே கண்டக்ட் கால் பண்ணி கேட்டு போட்டு எனக்கு இந்த சாத்தியப்படாதுன்னு சொல்லி நிட்டாங்க. இப்ப பக்கத்துல தெரிஞ்சாக்கள் அவ்வளவு பேர் தான் இப்ப எனக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க. கொல்ல பேரும் இல்லை, அவ்வளவு பேருக்குள்ளேயும் நான் ஒர்க் பண்ணி நான் இன்கம் எடுத்திருக்கேன். எல்லாராலையும் முடியும். எல்லாரும் நம்பிக்கை வச்சீங்கன்னு சொன்னா எல்லாரும் சாதிக்கலாம். இதுல மட்டுமில்ல உங்களோட நடைமுறை வாழ்க்கையில நாம் படிப்பறிக்கலாம், இல்ல உங்களோட ஒரு தொழில் அறிக்கலாம், இந்த எபெக்ஸர் இதா அறிக்கலாம், எது வேண்டாலும் தான் உங்களால முடியும் என்று துணிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா முடியும். நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். A level 3rd year செஞ்சுட்டு இருக்கேன் நான். இந்த இது அடுத்த வருஷம் 8ஆம் மாசம் எனக்கு எக்ஸாம் இருக்கு, AL எக்ஸாம் இருக்கு. எல்லாரும் துவா செய்யுங்க நான் நல்லா செய்யணும்னு சொல்லி. அதை படிச்சுக்கிட்டே தான் இதுவும் செய்துட்டு இருக்கேன். சிஸ்டர் தான் சொன்னாங்க எனக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லி, அதான் ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளவுதான். சரி, நாம பெருசா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட நம்ம சின்ன நான் யோசிச்சோம்னு சொன்னா அதை நம்ம ஒரு சொடக்கு போடுறதுக்கு செஞ்சு முடிக்கலாம். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கலாம். நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு போயிட்டு நமக்கு பாக்குறதுக்கு தான் நமக்கு வந்துட்டு பெருசா இருக்கும். ஆனா செய்ய போகக்கிட்டா வந்துட்டு போயிட்டா சின்ன மாறிடும். எல்லாராலையும் முடியும். எல்லாரும் நம்பிக்கை வச்சு முதல்ல உங்க மேல செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும். முதல்ல உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். அவங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்களோ, இப்போ ஒரு தொழில் அறிக்கணும், படிப்பு அறிக்கணும், அது மேல நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வச்சு உங்களோட ஃபுல் முயற்சியையும் அதுல நீங்க கொண்டு போய் செலுத்தினீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில உங்களை அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. சிஸ்டர், ஹலோ. ஓகே ஓகே, தேங்க்யூ சஃபா சிஸ்டர். நீங்களும் வந்து எங்க சஃபா சிஸ்டர் மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளியே. உங்களோட ஸ்பீக் வந்து அவ்வளோ மோட்டிவேஷனா இருந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தொடர்ந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும். அதே மாதிரி இப்ப ஆரம்பத்துல இப்ப நஃபின் பிரதரும் அவருடைய ஒய்ஃபும் சேர்ந்து பிசினஸ் செஞ்சிருந்தேன். இப்ப சஃபா சிஸ்டரும் அவரோட அம்மாவும் ஃபுல் சப்போர்ட். அவங்களோட அப்பாவும் கூட நிறைய ஐடியாஸ் எல்லாம் இப்படி எங்களுடைய எபெக்ஸோட ப்ராடக்ட்டை வந்து அதே ப்ரைஸுக்கு கொடுத்து அதை உடைச்சு கட்டிய ஒரு மெத்தட் உண்டு. ஸோ கஷ்டமான ஒருத்தருக்கும் வந்து
அது பேமெண்ட் பண்ணியது லேசான ஒரு மெத்தட். ஏன்னா சிலவங்க அந்த ஆஃபர்ஸ் போடி ப்ரைஸை குறைச்சு போடி அந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை செய்யாம ஸோ யுவர் சொன்ன ஐடியாஸும் நல்ல ஒரு விஷயம் வந்து வரவேற்கத்தக்கது. ஸோ ப்ரைஸை வந்து குறைச்சு கொடுக்காம அதே ப்ரைஸை கொடுத்து உடனே தவணை முறையில கிட்டத்துக்கு கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த பிசினஸ் வந்து கிரியேட்டிவிட்டி தானே, நான் எல்லாருக்கும் வந்து அழகா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ தேங்க்யூ சஃபா சிஸ்டர். தொடர்ந்து நீங்க இதே மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணணும், குயிக்கா உங்களோட ட்ரீம் மில்லியன் கிளப் மெம்பரா வரணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொள்ளியே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்தது சிஸ்டர். வந்து அடுத்தது வந்து பர்சான் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் பர்சான் சிஸ்டர். பர்சான் சிஸ்டரும் இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் குவாலிஃபைட் ஆயிருச்சு 10,000. இந்த வீக் எங்க டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் மட்டும் கிட்டத்தட்ட 5 பேர் குவாலிஃபைட் ஆயிருச்சு. ஸோ அவ்வளோ ஹாப்பி ஆயிருச்சு. பர்சான சிஸ்டருக்கும் நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்ளிய தொடர்ந்து எஃபெக்ட்ஸோரால வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும், அதே மாதிரி அவரோட ட்ரீம் எல்லாம் எஃபெக்ட்ஸோரால வந்து ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் பர்சானா. அடுத்து வந்து சுலக்ஷனா. கங்க்ராச்சுலேஷன் சுலக்ஷனா. சுலக்ஷனாவோட இந்த வீக் இன்கம் வந்து 10,000, அவரோட டோட்டல் இன்கம் வந்து 20,000. லாஸ்ட் வீக் நாங்கள் சுலக்ஷனாட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி கேட்டுருந்தேன். ஸோ அவ்வளோ மோட்டிவேஷன் ஆயிருந்தேன். எல்லாருக்கும் வந்து ஆரம்பத்துல வந்து எல்லாமே ஓகே ஆயிடுது. இப்போ சஃபா சிஸ்டர் கூட அதான் சொன்னேன், ஆரம்பத்துல வந்து ஓடஸ் வரல. ஸோ அதுக்கு பிறகு அவரோட ஃபேமிலியோட சேர்ந்து அதை வந்து ஓகே பண்ணிக்கணும். ஸோ எல்லாருக்கும் வந்து ஆரம்பத்துல வந்து சக்சஸ் ஆயில்ல, தொடர்ந்து எங்களோட முயற்சியை போடுறதால கட்டாயம் எங்களுக்கு வந்து எங்களோட முயற்சி கூட 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 அதற்கான வெற்றியும் அதிகமாக அமையுது. ஸோ அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சுலக்ஷனா சிஸ்டரும். ஸோ ஜாயின் ஆயினத்துல இருந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சு இப்ப டோட்டல் இன்கம் 20,000 ஆயிருச்சு. ஸோ தொடர்ந்து இவ்வாறு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நம்ம மனசால விஷ் பண்ணிக்கொள்ளைய சுலக்ஷனா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து வந்து ஷாமிலா சிஸ்டர். நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த பிரதர் அவரோட ஒய்ஃப் உண்மையில வந்து ஒரு பெஸ்டான ஒரு லீடர், ஃபாஸ்டா க்ரோ ஆயிக்கணும், வேற ஒரு பெஸ்டான ஒரு லீடர். அவரோட இடங்கள்ல வந்து அதிகமானவங்க எஃபெக்ட்ஸோட பிசினஸ் செய்து நிறைய பேர் வந்து ப்ரைஸை குறைச்சு போடி அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லயும் 1% கூட ப்ரைஸை குறைச்சி போடாம நிறைய ப்ராடக்ட் லேர்ன் பண்ணி அந்த ப்ராடக்ட் எப்படியும் யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணியதால் எங்களுக்கு உடம்புக்கு வந்து எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைச்சி என்று சொல்லி அதை சரியான முறையில தெளிவுபடுத்தி நல்ல ஒரு கஸ்டமர் பேஸ் அந்த கொண்டு நிறைய ரீசேலர்ஸை உருவாக்கிருச்சு. ஒரு பெஸ்டான ஒரு லீடர் ஷாமிலா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீக் அவரோட இன்கம் வந்து 10,000, டோட்டல் இன்கம் 1,80,000. வாவ், குயிக்கா ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும். பிப்ரவரியில நடக்க ஈவெண்ட்ல ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா ரெக்கக்னேஷன் ஆகணும்னு சொல்லி நான் மனசால ப்ரே பண்ணிக்கொள்ளிய கங்க்ராச்சுலேஷன் ஷாமிலா. அடுத்தது வந்து திலக்ஷியா. திலக்ஷியாட இந்த வீக் இன்கம் வந்து 10,000, டோட்டல் இன்கம் வந்து 60,000. ஸோ திலக்ஷியாம் ஒரு ஸ்டூடெண்ட், அதே மாதிரி வீட்டில் வந்து கிளாஸஸ் எல்லாம் வச்சு நிறைய ஒரு ஆக்டிவான ஒரு மெம்பர். என்ன ஒரு விஷயத்த செய்ய போனாலும் அந்த விஷயம் சரியா தெரியாட்டியும் அதை லீடர் கிட்ட கேட்டு செஞ்சுட்டு இது எப்படி ஓகேயா, இது நான் செஞ்சது சரியாண்டு நிறைய லேர்ன் பண்ணதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு லீடர். இது இப்படியே, இது எனக்கு கஷ்டமே, இது என்னால முடியல, இதுல இவ்வளவு பிழைகள் இருந்துச்சு, நான் அந்த குறைகளை கூறாம அவளை அந்த வச்சு செஞ்சு கொண்டு போகக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு லீடர். ஸோ கங்க்ராச்சுலேஷன் திலக்ஷியா. தொடர்ந்து வந்து உங்களோட டீமும் அதே மாதிரி நீங்களும் நிறைய சேல்ஸ் ஃபோர்ஸ் செஞ்சு அதிகமான ரீசேலர்ஸை உருவாக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து வந்து ரிஃப்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஃப்டா. ரிஃப்டாட டோட்டல் இன்கம் 3,30,000. இன்ஷா அல்லா என் அடுத்த மில்லியன் கிளப் மெம்பரா வார லீடர். அவரோட இந்த வீக்குக்கான இன்கம் வந்து 10,000. ஸோ வந்து ரிஃப்டா வந்து நிறைய வந்து டீமை உருவாக்கி கஷ்டப்பட்ட ஒரு நல்ல ஒரு லீடர். கொஞ்சம் ரீபில்ட் பண்ணணும் டீம் இன்ஷா அல்லா. நிறைய உங்களோட ட்ரீம் இருந்துச்சு, உங்களோட தேவைகள் இருந்துச்சு, நிறைய கனவுகள் இருந்துச்சு, அதெல்லாம் எபெக்ஸோரா மூலமாக ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கொள்ளிய நல்ல ஒரு பெஸ்டான ஒரு லீடர். நிறைய வந்து எப்படி இல்லை எவ்வளோ இக்கட்டான நிலைமைகளையும் ரீசன்ஸ் இல்லாம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு லீடர். 2 கேர்ள்ஸ் ஒரு தாய், ஹவுஸ் ஒய்ஃப். அதே மாதிரி இந்த பிசினஸ் வந்து அழகா டெய்லி கான்ஃபரன்ஸ் போல எல்லாம் போட்டுக்கொண்டு அழகா செஞ்சு கொண்டுச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிக்தா. குயிக்கா ஒரு மில்லியனர் கிளப் மெம்பராக அடுத்து நீங்க ரெக்கக்னேஷன் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து வந்து ஃபஸ்மினா. ஃபஸ்மினா சிஸ்டர் ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். அவரோட டோட்டல் இன்கம் வந்து 20,000. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்மினா. ஓகே, ஏந்த டீம்ல வந்து நான் பர்சனலா பாக்கியவங்க இவ்வளோ பேர் தான்.
ஸோ இந்த வீக் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண எல்லாரையும் நான் எகைன் விஷ் பண்ணிக்கொள்ளியே. சின்ன சின்ன பாயிண்ட்ஸுகளால இந்த வீக் இன்கமுக்கு குவாலிஃபைட் ஆகாதவங்க கட்டாயம் ட்ரை பண்ணுவோம். நிறைய சேல்ஸ் பண்ணுவோம், நிறைய ரீசேலர்ஸ் உருவாக்குவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீக் உங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கு ஏழுமாகிய ரீசேலரை கட்டாயம் உருவாக்குங்க. அதால வந்து உங்களுக்கு தொடர்ந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணதுக்கு ஏழுமாகிய. ஓகே, அடுத்த மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸ் வெயிட் பண்ணி கொண்டுச்சு. அந்த வகையில அடுத்த மில்லியனர் கிளப் மெம்பர் ஃபர்வின் சிஸ்டர் உங்களோட டீம் விஷ் பண்ணுவோம். அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஜிசாக்கல்லா ஹைரா சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் குட் ஈவினிங். எங்களோட டீம்ல வீக் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் யார் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போமோடா. அந்த வகை இந்த வீக் பெஸ்ட் செலர்ஸா அறிமுகப்படுத்தப்படாக்கிறவங்க வந்து, அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. அஸ்ரா ரம்ஜான் சிஸ்டர், அமுதா சிஸ்டர், அத்னா சிஸ்டர், அஸ்மியா சிஸ்டர், அஸ்ரீனா சிஸ்டர், ரிகாசா சிஸ்டர், மரியம் சிஸ்டர், மஸ்மினா சிஸ்டர், இவங்க எல்லாருமே இந்த வீக் வந்து பெஸ்ட் செலர்ஸா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்குமே. நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வந்து நாங்க எங்களோட இன்கம் ஏர்னர்ஸை வந்து பார்ப்போம். அந்த வகையில வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க மரியம் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் மரியம் சிஸ்டர். இவங்க வந்து ஏ லெவல் செஞ்சு ஸ்டடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ஹையர் ஸ்டடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபா தான் இதை வந்து ஒர்க் பண்ணி கொண்டு போய் திரிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் மரியம் சிஸ்டர், நீங்களும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களோட விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வந்து ருவைசா சிஸ்டர். அவங்க வந்து இந்த வீக் 10,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம். உண்மையிலேயே சொல்ல போனா இவங்க தான் என் லீடர். என்னைய வந்து இந்த பெக்ஸோரா இதுல வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. உண்மையிலேயே நான் இவங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஃபுல்லா இருக்கிறேன். என்னன்னு சொன்னா இவங்க என்னைய ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஆனா அவங்க வந்து பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து வேற விஷயங்கள், வேற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மீக்குது, வேற இதுவும் இல்ல, வேலைகள் ஈக்கிறதுனால அவங்க பெருசா இதுல இன்வால்வ் பண்ணல. மாஷாலன்னு சொல்ல என்னையதாக்கினாங்க. ஆனா அதுல வந்து நான் யூஸ் ஒன்று எடுத்துக்கொண்டேன். உண்மையிலேயுமே மிச்சம் சந்தோஷம். அவங்க ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன். நீங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு போக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்து அஸ்ரா ரம்ஜான் சிஸ்டர். இவங்களும் இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க 10,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் அப்படின்னு சொன்னாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சிஸ்டர். சரி, ஓகே, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சிஸ்டர். உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ சிஸ்டர். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். குட் ஈவினிங் எல்லாருக்கும். இப்படி ஒரு அழகான பொழுதுல அற்புதமான மனிதர்களோட பேச தருணத்தை தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. நான் மிஸ்ஸஸ் அஸ்ரா ரம்ஜான். நான் மிஸ்ஸஸ் அஃப்ரானஸ் அவங்களோட டீம் நிற்கிறேன். சஸ்னா சிஸ்டர் தான் என் டீம் லீடர். ஸோ நான் இன்னைக்கு என் எபெக்ஸோரா ஜேர்னி பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துக்கிறேன். போர் அடிக்காமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன். தேடல் உள்ள மனம் தான் தேரும் மனம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில வாழ்க்கைக்கான ஒரு தேடலோட தான் இந்த எபெக்ஸோரா ஜேர்னிக்கு நான் காலடி எடுத்து வச்சேன். பிஸ்னஸ், இன்கம் இந்த ரெண்டையும் பொறுத்த மட்டும் இங்க எதுவுமே மெஜிக் இல்லை. இங்க நான் யூஸ் பண்ண தியரின்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ இங்க நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் கால், ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாத்துலேயும் ஒன்றுடாம ஜாயின் ஆகிக்கிறேன். ஈவன் செலிப்ரேஷன் செஷன்ஸ்ல கூட எனக்கான அந்த தருணம் வராட்டியும் நான் அடுத்தவங்களோட மூலமா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்காதா அப்படின்றதுக்காக வேண்டி எனக்கு 2 புள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு காதுல ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு அப்படியும் ஜூம் செஷன்ஸ் நான்
ஜூம் செஷன்ஸை நான் அட்டென்ட் பண்ண தருணங்களும் நிறைய இருக்குது. அதே மாதிரி குரூப்ஸில் அனுப்பப்படுற ஒரு வாய்ஸ் நோட்ஸாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், ஸோ என் பிஸி ஷெடியூல்லையும் எனக்காக ஒரு நேரம் ஒதுக்கி நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் அதை கெதர் பண்ணி நான் எல்லாம் நோட் பண்ணி எல்லாம் அழகாக எழுதி வச்சுக்கொள்வேன். அதுவும் இல்லாமல் நேம் பேங்க் மூலமாக ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணேன். அதே மாதிரி டு டூ லிஸ்ட், பாயிண்ட்ஸ் சார்ட்னு என் லீடர் சொல்கிற எல்லாமே ஒன்று விடாமல் நான் செஞ்சு கொண்டே வந்தேன். என் லீடர் சஸ்னா சிஸ்டர் எப்பவுமே எனக்கு கொண்டு சொல்லுவாங்க, உங்களோட பர்சனல் யூஸுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர். அதே மாதிரி அஃப்ரா சிஸ்டர் சொல்லிக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ அது எங்களோட வீட்டுக்குள்ள நடந்தா அது எங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அதே அடுத்தவங்களுக்கு நடந்தா அதே ஒரு எங்களுக்கு செய்தியா மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என் ஆள் மனசுல ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்று உருவாக்கிச்சு. நம்பிக்கைன்றது ஒரு வித மாதிரி தானே, அது தானா வளரணும், எங்களால அது இழுத்து பிடிச்சி வளர வைக்க இயலாது. ஸோ எனக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் மேலேயும் கம்பெனி மேலேயும் ஒரு நம்பிக்கை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து என் குடும்பத்துக்கும் நானும் பர்சனலா எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் எனக்கே ஒரு சேலஞ்ச் ஒன்று வச்சுக்கொண்டேன். இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி உண்மையிலே இதுல வர ஃபீட்பேக்ஸ் மாதிரி எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் சின்ன ஒரு மாற்றம் மனசளவுலையும் உடம்பு அளவுலையும் வந்துச்சு என்று சொன்னா, ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு என்று சொன்னா நம்ம இதை தொடர்ந்து செய்வோம். அப்படி இல்லை, எதுவுமே வரல, எது மாற்றமே நான் உணரலைன்னு சொன்னா இதை நான் செய்யறது உண்மையிலேயே டைமும் வேஸ்ட்டு, எனக்கு எனர்ஜியும் வேஸ்ட்டு, எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்காது இல்லையா? ஸோ அப்படின்றத நான் சேலஞ்ச் வச்சுக்கொண்டு நான் செய்வோம் அப்படின்னு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் யூஸ் பண்ணி எனக்கும் எங்களோட குடும்பத்தார்களுக்கும் உண்மையிலேயே மாற்றங்களை நான் உணர்ந்தது எனக்கு ஒரு பெரிய யானை பலமா இருந்துச்சு. ஸோ அப்படித்தான் எனக்கு ஸ்டார்டிங்ல கான்ஃபிடென்ட் வந்து பில் ஆகிச்சு. அதுவும் இல்லாம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ, நோ சைட் எஃபெக்ட்ஸ், ஹீல் வித் நேச்சுரல் அப்படின்ற அந்த கான்செப்ட் எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் எப்பவுமே என் டீமுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவேன், எப்பயும் 1+1 தான் 2 யோசிக்காதுங்க. 10ல 8 போனாலும் 2 தான், 6ல 4 போனாலும் 2 தான், 1 into 2 கூட 2 தான். ஸோ உங்களோட ஆன்சர் 2 வரணும் என்று சொன்னா அதுக்கான வித்தியாசமான வழிகளை யோசிங்க, ஒரே மெத்தட்ல யோசிக்காதீங்க. அதே மாதிரி தான் ஆர்டர்ஸ் எடுக்கணும் என்று சொல்றது நாங்க ஒருத்தரோட பேசி பேசி மட்டுமே எடுக்கிறது இல்லை ஆர்டர், அதுக்கான வித்தியாசமான முறைகளை யூஸ் பண்ணுங்க. ஏண்ட லைஃப்ல நடந்த உண்மைக்குமே நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நான் ஏண்ட பர்சனல் யூஸ்க்கு ஒரு ரிஷுவல் பாட்டில் ஒன்று வாங்கி வச்சேன். ஸோ எனக்கு அடுத்த வீட்டுல ஒருத்தர் ஆண்டி ஒன்று இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட கதைக்கிற நேரத்துல அவங்களோட ஃபேஸ்ல நான் எலர்ஜிக்கை நான் கண்டுட்டு என்ன ஆண்டி அப்படின்னு கேட்க போல அவங்க சொன்னாங்க எலர்ஜிக் வந்துட்டுமா. நான் உடனே ஓடிக்கொண்டு போயிட்டேன் ரிச்சுவல் போட்டில் அவங்கள்ட்ட கொடுத்து, ஆண்டி நீங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு சேஞ்ச் வரும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிறேனே. ஸோ அந்த தன்னம்பிக்கை நான் அவங்களுக்கு சொன்னேன். அவங்க உடனே எடுத்து யூஸ் பண்ணி பார்த்து 2 daysல உண்மைக்கும் யூஸ் பண்ணி பார்த்தேம்மா, மாஷா அல்லாஹ் நல்லா இருந்துச்சு, ஒரு நாள் பேத்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு எகெயின் அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் அவங்கள்ட்ட முகத்துல இருந்துச்சு, அலர்ஜிக் மாதிரி தடிச்சு. அப்ப நான் கேட்டேன், என்ன ஆண்டி நீங்க அந்த ஆயில் யூஸ் பண்றது இல்லையா? இல்லம்மா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், நான் என் கால் வருத்தத்துக்காக ஒரு மருந்து ஒன்று எடுத்தேன், அது நான் குடிச்சு கொண்டே வர நேரத்துல எனக்கு அந்த அலர்ஜிக் கூடுது, நான் ஆரம்பத்துல வேற காரணத்தால தான் அலர்ஜிக் வருதுன்னு நினைச்சேன், பார்த்து இது தான் ரீசன் எனக்கு இப்பதான் விளங்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆண்டி இவ்வளவு சைட் எஃபெக்ட் சீக்கிரம் மருந்து நீங்க குடிக்கிறீங்களா? அதுவும் அவங்க 4000 கொடுத்து அந்த மருந்து எடுத்தேன்னு சொன்னாங்க. இப்படி மருந்து ஏன் குடிக்கிறீங்க? அது சரியில்லையே, எலர்ஜி கொண்டு வருது என்று சொன்னா அது ரத்தத்துல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தான் உங்களுக்கு எலர்ஜியை கொண்டு வருது. ஸோ நீங்க இதை குடிக்காதீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஆயில் தந்தேன் தானே, அதே கம்பெனியில எங்களோட உங்களோட முழங்கால் வருத்தம் மாதிரி மேல் நோ மாச்சல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இங்கினி மில்க் என்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுமில்லாம் மொரிங்கா சப்ளிமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ரிச்சுவல் கொடுத்த அந்த தன்னம்பிக்கை அவங்க உடனே எனக்கு ஆர்டர் தந்துட்டாங்க. அந்த நேரம் தான் எங்களோட கம்பெனில அந்த இங்கினி மில்க் வாரம் போயிட்டு கொண்டிருந்துச்சு. ஸோ உடனே அவங்க எனக்கு அந்த ஆர்டர் தந்துட்டாங்க. ஸோ அது ஆரம்பத்துல நான் இந்த ரிஷுவல் அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு எனக்கான செலவு அல்ல, எனக்கு வாங்கினது நானே இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன், அது என் செலவா நினைச்சிருந்தேன்னு சொன்னா எனக்கு அதுக்கும் மேல பெரிய ஒரு ஆர்டர் வந்திருக்காது. எனக்கு முதல்ல ஆரம்பத்திலேயே நான் ஒரு விஷயத்துல நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். இது ஜஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்ட்டு செய்யாம இந்த ஒரு ப்ராடக்டையும் நான் எப்படியாவது ஒரு குடும்பத்துக்கும் கொண்டு போயிட்டு சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என் ஃபேமிலி, எங்களோட வீட்டுக்குள்ளேயும் எங்க நெய்பர்ஸ் இப்படின்ற எல்லார்கிட்டையும் இது பத்தின விஷயங்கள் ஏதோ எனக்கு ஒரு கேப் கிடைக்காதா இதை பத்தி சொல்றதுக்கு என்று சொல்லிட்டு நான் அந்த கேப் புழுக்க சின்னதா இங்கினி மில்க் ட்ரை பண்ணி பாருங்களே, கொஞ்சம் ஜோக் மாதிரி சொல்லுவேன். எங்களோட ரிலேட்டிவ் ஒரு ஆளுக்கு ப்ரெஷர், நான் சொல்றேன் இங்கினி மில்க் கூடிங்க பாருங்க உங்களோட ப்ரெஷர் எப்படி காணாம போகுது. ஸோ இப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கும் நான் நல்லாவே
ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னா எல்லாரும் ஃபேஸ் பண்ற மாதிரி இந்த ப்ரைஸ் சரியான எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரியான விஷயம் நானும் அந்த விஷயம் ஃபேஸ் பண்ணேன். நான் என் ஆன் சிஸ்டர் அவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் அந்த இங்கினிமேலுக்கு அந்த சுகர் கண்ட்ரோல் பண்ற அந்த விஷயத்தை பத்தி நான் போட்டிருந்தேன். அப்ப அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு இருக்கிறனால அவங்க கேட்டாங்க இதை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு நான் அதை பத்தி அவங்களுக்கு ஃபுல்லா கிளியரா வந்து சொல்லி கொடுத்தேன். இப்படித்தான் விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த தேற்றான விதைகள் எல்லாமே நான் சொன்னேன். அப்ப அவங்க அந்த எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஒன்று தாரீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் அந்த நேரத்துல அவங்கள்ட்ட சொன்னேன், சரி நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து எடுக்கிறீங்க. அப்படி மருந்து எடுக்கிற நேரத்துல உங்களுக்கு அதுக்கான செலவு எவ்வளவு போகுது? மருந்து எடுக்கணும், டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், ட்ராவலிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதை விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற மருந்துக்கு உங்களோட அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு 100% ரெக்கமெண்ட் என்ன சொல்ற அஷ்யூர் பண்ணுவாங்களா இதுல சைட் எஃபெக்ட்ஸ் இல்ல. சுகரு குடிக்கிற மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சது மெட்ஃபார்மின், அதுக்கு வந்து கிட்னி அந்த லிவர் எல்லாம் பாதிப்பு இருக்கிறது சொல்லி நான் படிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ உங்களோட டாக்டர் இந்த மருந்துக்கு வந்து ரெக்கமெண்ட் 100% ஷுவர் பண்ணுவாங்களா சைட் எஃபெக்ட்ஸ் இல்ல உங்களுக்கு யூஸ் பண்ணலும் என்று சொல்லி? அப்படி இல்லை. பட் நான் ஷுவர் பண்ணுவேன் எங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்க எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸும் கிடைக்கும். எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆணி வேர்ல இருந்து அந்த ஒரு உங்களோட நோயை வந்து சுகப்படுத்தும். எப்படி ஆயுர்வேதம் சொல்லுது அப்படித்தானே, முந்தி காலத்துல யூஸ் பண்ண ஆணி வேர்ல இருந்து ஒரு நோயை சுகப்படுத்துற ஒரு மெத்தட். அதுவும் இல்லாம உங்களுக்கு கிட்னிக்கோ உங்களோட லிவருக்கோ எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. நான் 100% ஷுவர் தருவேன். உங்களுக்கு சின்ன மாற்றம் கூட உங்களோட சுகர் லெவலோ ஏதோ நீங்க எதுக்காக எடுக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து சரி வரல, சின்ன மாற்றம் கூட உங்களுக்கு வரலன்னு சொன்னா நீங்க எனக்கு தந்த மணியை நான் திருப்பியே தாரேன். இப்படி ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த நான் அவங்களுக்கு சொன்னோடனே அவங்க சரி எனக்கு இது ஆர்டரை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் ஆர்டர் வந்து எனக்கு தந்தாங்க. ஸோ அடுத்து அப்படித்தான் நான் வந்து எல்லாரோடையும் பேசி பேசி இந்த மாதிரியான ஆர்டர்ஸ்களை எடுக்க ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ரீசெல்லர்ஸ் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்கு அவங்கக்கிட்டையுமே இந்த மாதிரியான விஷயங்களை தான் சொன்னேன். இது வந்து மருந்து விற்கிற கம்பெனியோ இல்லை, ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ்ன்னு சொன்னோன்னா நீங்க வந்து குழி அது இதுகள்லாம் நினைச்சிடாதீங்க. இது எங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான். இது சின்னவங்களுக்குல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ ஒரு சோப் எடுத்தாலும் இப்போ உங்களோட வீட்டுல ஒரு சோப் இருக்கும், அது சின்ன பிள்ளைக்கு வேற பெரியவங்களுக்கு வேறன்னு இருக்கும். ஸோ எங்களோட கம்பெனில அப்படி இல்லை, சின்னவங்களுக்குல இருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணிடும். ஸோ உண்மைக்குமே இதுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இப்போ ஒரு இங்கினி மில்கா இருந்தாலும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணிடும், நியூட்ரிஷேக்கா இருந்தாலும் 6 months to adult வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணிடும். பட் மற்ற ப்ராடக்ட்ஸ்ல அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஏன்னா என் பிள்ளைக்கான எக்ஸிமாக்குன்னு சொல்லி நான் ஒன் டைம்லேயே உண்மையிலேயே 30,000 அந்த மாதிரி நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கிற டைம்ல எனக்கு இந்த ரிஷுவல் மிச்சமே எனக்கு அவ்வளோ என்னது அந்த எவ்வளோ அஃபோர்டபுள் மாதிரி அந்த ஒரு ரிஷுவல் யூஸ் பண்ணி என் புள்ளையோட எக்ஸிமா நான் குணப்படுத்தினேன் அல்ஹம்துலில்லா. அதே மாதிரி நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணி என் புள்ளையோட வீசிங் அஸ்மாவை நான் குணப்படுத்தினேன். நான் குணப்படுத்துறேன், அல்லாட உதவியோடு இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமா நான் குணப்படுத்துகிறேன். ஸோ அல்ஹம்துலில்லா உண்மையிலே நான் எதிர்பார்த்த மாற்றம் எனக்கு உண்மைக்குமே வந்துச்சு. அதுதான் எனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட் வந்திருக்குது. யாருக்கிட்டையுமே நான் கான்ஃபிடென்டா பேசுவேன். ஸோ இதுல இருக்கிற ஒருத்தருக்குமே நான் சொல்ற ஒரு விஷயம் என்று சொன்னா, வாய்ப்புன்றது வானவில் மாதிரி. அதை நீங்க அந்த டைம்ல நீங்க பாக்காட்டி அந்த டைம்ல நீங்க எடுத்துக்கொள்ளாட்டி அது காணாம போறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ இந்த எபெக்ஸோரா பிஸ்னஸ் அதை வந்து நீங்க ஒரு ஜஸ்ட் பிஸ்னஸ் என்று பார்க்காம உண்மையிலே இது ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயம், எங்களுக்கான ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு நினைச்சு நீங்க செய்யுங்க. கட்டாயம் இதுல இருக்கிற ஒத்தத்தரும் ஒரு மாற்றம் வரணும். என் ஸ்டோரி இதுல எத்தனை பேருக்கு மாற்றம் தரும் என்று எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஒருத்தர் சரி இந்த விஷயத்தால ஒரு மாற்றம் அடைஞ்சாங்கன்னு சொன்னா அதுவே எனக்கு இந்த இன்கம் எடுத்ததுக்கும் பார்க்க பெரிய சக்சஸ், பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். வாய்ப்பளிச்ச அல்லாஹ்க்கு நன்றி. என் சஸ்னா சிஸ்டர் லீடர் அவங்களுக்கு மிச்சம் ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. என் அஃப்ரா சிஸ்டர் லீடர் நான் அவங்களுடைய பேசியும் இல்லை, பட் அவங்க தான் எங்களோட லீடர். அவங்க நிறைய கைடன்ஸ் எங்களுக்கு உண்மைக்குமே தந்துக்கிறாங்க, தந்து கொண்டுமே இருக்கிறாங்க, மிச்சம் சப்போர்ட் தராங்க. ஸோ நான் எல்லாருக்கும் விஷ் பண்றேன். ஒரே ஒரு விஷயத்த கடைசியா சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தோத்தா கூட பரவாயில்ல, இந்த உலகத்துல உங்களோட பேர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்.
பட் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டும் வெட்டி பேச்சு பேசிக்கொண்டும் கேலிகளுக்கு பயந்து கொண்டும் கேலி பண்ணி கொண்டும் விமர்சனம் சொல்லி கொண்டும் இருக்கிறவங்களுக்கு இந்த சரித்திரத்துல ஒரு நாளும் இடம் இருந்ததே இல்லை. ஸோ நீங்க என்றைக்கும் வெற்றியை நோக்கி ஓடாதீங்க, இலக்கு நோக்கி ஓடுங்க, உங்களோட நோக்கத்தை நோக்கி ஓடுங்க. வெற்றி உங்களை என்றைக்குமே பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லா. எல்லாருக்கும் நன்றி சொல்லி, வாய்ப்பளிச்ச அல்லாக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லி என் உரையை முடிச்சுக்கொட்டேன். ஜஸாக் அல்லா ஹைரா. சிஸ்டர், ஓவர் டு யூ. ஓகே, ஜஸாக்கல்லா ஹைரா சிஸ்டர். உண்மையிலுமே சூப்பர்பா இருந்துச்சு அவங்களோட மோட்டிவேஷன். எல்லாருக்குமே இது வந்து ஒரு பூஸ்டிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களோட நீங்க வந்து குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆக வேணும் அப்படின்னு சொல்லியும் நான் உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். ஜஸாக்கல்லா ஹைரா சிஸ்டர். அவர் வந்து அவங்களோட 10,000 அதாவது இந்த வீக்கான அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்லான் பிரதர். குயிக்கா அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணி. அடுத்தது வந்து ரிஷாட் பிரதர். அவர் வந்து இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாரு. அவர் ஓவரால் டோட்டல் இன்கம் வந்து 20,000 எடுத்திக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்து ரஜீலா சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட டோட்டல் இன்கம் 40,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், நீங்களும் அடுத்த லெவலுக்கு போக வேணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஹிதாயா சிஸ்டர். அவங்களும் இந்த வீக் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட டோட்டல் இன்கம் 50,000. நீங்களும் 1 லேக்குக்கு குயிக்கா 1 லேக் எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் 60,000. உண்மையிலுமே இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இவங்க நான் கிட்டதுலதான் நான் இவங்களோட பேசிக்கிறேன். இவங்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க, இவங்கள பத்தி சொல்லிக்கிறாங்க. இவங்க வந்து மிச்சம் படிச்சு இல்ல, அவங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜும் பெருசா தெரியா அப்படின்னு சொன்னாங்க, ரீட் பண்றதுக்கெல்லாம் தெரியா அப்படின்னு சொன்னாங்க. கிரேட் 9 வரைக்கும் தான் படிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரிக்கு ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லயுமே அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஜூம் மீட்டிங்ல போடுற அந்த PDF எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அவங்க வந்து புக்ல அதே மாதிரி எழுதுவேன்னு சொன்னாங்க. பார்த்து எழுத தெரியும், ஆனா ரீட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரிக்கு வந்து அவங்களோட லீடர் ஷஃபியா சிஸ்டர், அவங்களோட ஹெல்ப்போட எல்லா விஷயங்களையுமே செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கும் வந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. உண்மையிலுமே அந்த கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த புக் வந்து பார்க்க உண்மையில அந்த அட்ராக்டிவா இருந்துச்சு. நியூட்ரி ஷேக்க அதை அந்த போட்டோ வரைஞ்சி அதே மாதிரி கலர் பண்ணி அந்த மாதிரி அழகா மெயின்டைன் பண்ணி வந்திருந்தாங்க. இதே மாதிரி தான் உண்மையிலுமே இதுக்கு வந்து இப்ப எங்கட மத்த பிசினஸ் செய்யறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. அதே மாதிரிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே கேட்பாங்க. ஆனா எங்கட பிசினஸ பொறுத்த வரையில எங்கட வந்து ஹார்ட் ஒர்க் அதே மாதிரி எங்கட டேலண்ட் தான் இதுல வந்து பெருசா இருக்குது. உண்மையிலுமே அதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இந்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்து வந்து இல்மியா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி டோட்டல் இன்கம் 60,000. கங்க்ராச்சுலேஷன் இல்மியா சிஸ்டர். அடுத்து சஹிகா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சஹிகா சிஸ்டர், நீங்களும் இந்த வீக் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரிக்கு டோட்டல் இன்கம் உங்களோட 80,000 எடுத்திக்கிறீங்க. நீங்களும் குயிக்கா 1 லேக் வந்து அச்சீவ் பண்ண வேணும், ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து ஹலீமா சிஸ்டர். ஹலீமா சிஸ்டரும் இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாங்க. அதே மாதிரி டோட்டல் இன்கம் 1,40,000 எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், நீங்களும் குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஜசானி சிஸ்டர். இவங்களும் இந்த வீக் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களையும் டோட்டல் இன்கம் 1,60,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், நீங்களும் உங்களோட ரீசெலர்ஸை வந்து அதிகப்படுத்திக்கோங்க, குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன்.
அடுத்தது வந்து சன்ஹா சிஸ்டர். இவங்களும் இந்த வீக் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் 2,30,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு குயிக்கா போகணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் மினா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட டோட்டல் இன்கம் 3,30,000. இவங்களும் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த ஒரு கேர்ள் ஒன்று தான். மிச்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களோட ரீசேலர்ஸ் மர்களையும் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சு அதுக்கேற்ற மாதிரி கைடன்ஸ் எல்லாமே கொடுத்து ஆர்டர்ஸ் நிறைய எடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. உண்மையிலுமே நீங்களும் குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்து வந்து அஸ்னா சிஸ்டர். அவங்களும் இந்த வீக் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. இவங்களையும் டோட்டல் இன்கம் 3,40,000. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் இவங்க வந்து எந்த டீம் கேர்ள் உண்டு. நீங்க எந்த டீம்ல வார ஒரு முதல் மில்லியனர் கிளப் மெம்பரா ஆயிக்க போறீங்க. பிப்ரவரிக்குள்ள நீங்களும் குயிக்கா மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து சஸ்னா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 earn பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களையும் டோட்டல் இன்கம் 70,000. இவங்களும் ஒரு சூப்பர்பான ஒரு ஆக்டிவான ஒரு லீடர் உண்டு. இவங்க வந்து நல்ல அவங்களோட டீம் அவங்களோட ரீசேலர்ஸ் மர்கள் எல்லாத்தையுமே நல்ல ஆக்டிவா வச்சு கொள்ளக்கூடியவங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் குயிக்கா 1 lakh ரீச் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து சஸ்னா சிஸ்டர். அவங்க ஒரு கிவ் அவே ஒன்று கொடுத்திருந்தாங்க. எங்கட போன வீக் வந்து எங்கட லாஸ்ட் வீக் என்னன்னா எங்கட இங்கினி மில்க் தான் வந்து டார்கெட் பண்ணியிருந்தேன். அதுல சேல் பண்றவங்களுக்கு அவங்க பர்சனலா கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில அமுதா சிஸ்டர் 6 இங்கினி மில்க் ஆர்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அஸ்ரா சிஸ்டர் 6 இங்கினி மில்க் ஆர்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ரஹீமா சிஸ்டர் வந்து 5 இங்கினி மில்க் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. இவங்களுக்கான கிஃப்ட் வந்து சஸ்னா சிஸ்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன். நீங்க இன்னும் உங்களுக்கு சேல்ஸ் அதே மாதிரி ரீசேலர்ஸ் எல்லாமே அதிகரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் கூட விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர்ஸ். அடுத்தது வந்து நான் எந்த டீம்ல நான் ஒரு கிவ் அவே கொடுத்திருந்தேன். எங்களோட டார்கெட்டான இங்கினி மில்க வந்து அதிகமா சேல் பண்றவங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வந்து கொடுக்குறேன், ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வகையில மரியம் சிஸ்டர் வந்து இதை வின் பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் அடுத்த லெவலுக்கு போக வேணும் அப்படின்னு சொல்லி நானும் நிறைய ஆர்டர்ஸ் நிறைய சேல்ஸ் வந்து அதிகரிச்சு கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவ்வளவு தான் எங்கட டீம்ல உள்ள அச்சீவர்ஸ். எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரிக்கு மற்ற டீம் லீடர்ஸ் மர்கள்ட எல்லா இன்கம் ஏர்னர்ஸையுமே கூட நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஆல். ஓகே, ஜஸாக். ஓகே, ஜஸாக்கல்லா. ஹாய் பர்வீன் சிஸ்டர். நானும் பர்வீன் சிஸ்டர் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் விஷ் பண்ணிக்கொள்ளிய. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்ரா சிஸ்டர். சந்தோஷமா இருந்த உங்களோட ஸ்பீச்சை வந்து உங்களோட டெஸ்டமோனியில கேட்டு. ஓகே முஷஃபிரா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. முஷஃபிரா. ஓகே, நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணியேன். ஓகே, பர்வீன் சிஸ்டரோட சைட்ல இன்கம் ஏர்ன் பண்ண எல்லா இன்கம் ஏர்னர்ஸையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். ஓகே, இந்த வீக் வந்துட்டு அடுத்தது அஷானா சிஸ்டர் என் அகலம் சிஸ்டரோட டீம்ல இன்கம் ஏர்னர்ஸை பார்ப்போம். ஸோ இந்த வீக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு ரமீதா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ரமீதா சிஸ்டர். இவங்க வந்துட்டு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ ரமீசா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணி ஆப்ஷன் தரேன்.
ஓகே டியர், இப்போ உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா நான் பேசுறது? ஓகே கியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீக் நான் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு காரணம், இந்த பிஸ்னஸ்க்குள்ள வர காரணம் என் லீடர் தினீரா. பெரிய எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு. இன்ஷா அல்லாஹ் இதை இன்னும் நான் என் இன்கம் ஏர்ன் பண்ணுவேன். அபெக்ஸோட ப்ராடக்ட் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கினான். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல. அதனால நான் 7ஆம் மாசம் தான் ஆரம்பிச்சேன். 3 மாசத்துல 3 ஷாப்பை நான் ஆக்டிவ் பண்ணிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு ஒரு நிறைய ஆர்டர்ஸ் எடுத்தேன். அதே மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த சைடு எஃபெக்ட் இல்லை. மிச்சம் விருப்பமா தான் இதுல ஜாயின் ஆகினேன். இந்த இடைகளுக்கும் நிறைய அந்த யூஸ் பண்ணிக்கு ப்ராடக்ட்டுகள் எல்லாம். அதே மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் என்கிட்ட கிளியர் பண்ண தினீரா. அதே மாதிரி முஷஃபிரா லீடர், எந்த பெஸ்ட் லீடர். இன்ஷால்லா இதுக்கு பிறகும் உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் இன்ஷால்லா. அதே மாதிரி என் டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஜஸாக்கல்லா ஹைரா. சொல்றேன் அதோட. ஓகே டியர், கங்க்ராச்சுலேஷன். அவ டெய்லி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால கொஞ்சம் அவ தடுமாறிட்ட. ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க வந்துட்டு இன்ஷால்லா அவங்களோட இன்கம் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் பண்ணி சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணி கொடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதுவும் ஒரு ரமீசா சிஸ்டர் தான். கங்க்ராச்சுலேஷன் ரமீசா சிஸ்டர். இவனுடைய மேடு கொஸ்டின் தான். இவங்க வந்துட்டு அப்ரோ சிஸ்டரோட சிஸ்டர் தான். ஸோ இதை அவங்க ஃபேமிலி பிஸ்னஸா செஞ்சுட்டு வர. கங்க்ராச்சுலேஷன் டியர். நீங்களுமே எவ்ரி வீக் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது வந்துட்டு இது அஷானா டாத்தாட சைட்ல இருந்துச்சு ஒரு மெம்பர் உண்டு தான். கங்க்ராச்சுலேஷன் ஷப்னியா சிஸ்டர். இவங்க இந்த வீக் இன்கம் 10,000 அண்ட் டோட்டலா இவங்க எஃபெக்டோரால 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர். உங்களையுமே இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது வந்துட்டு இது என் ஃப்ரெண்ட் உண்டு தான். கங்க்ராச்சுலேஷன் சௌமியா சிஸ்டர். இவங்களோட வந்துட்டு இந்த வீக் இன்கம் 20,000. இவங்க வந்துட்டு பெட்ரோலால ஜாயின் ஆகி ஓவராலா 40,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. குயிக்கா இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு வர ஒரு லீடர் உண்டு தான். ஆர்டர்ஸ் எடுக்கிறதுலையும் சரி, டீம் டெவலப் பண்ணிக்கிறதுலையும் சரி, நிறையவே ஒரு டேலண்டான ஒரு ஆள் உண்டு. ஸோ அவங்களோட இன்கமுமே இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு மாதிரி சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் சஃபானா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 அண்ட் ஓவராலா இவங்க எபெக்சோரால 70,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர். அவங்களோடையுமே இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது வந்துட்டு இது அஹ்லம் சிஸ்டரோட சைட் தான். கங்க்ராச்சுலேஷன் அஸ்தானா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000 அண்ட் டோட்டலா இவங்க எபெக்சோரால 80,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர். நீங்களுமே குயிக்கா மினிஸ்டர் மெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது வந்துட்டு இதுவும் வந்து அஷானா சிஸ்டரோட சாரி அஹ்லாம் சிஸ்டரோட சைட் தான். கங்க்ராச்சுலேஷன் ஃபெரோசா சிஸ்டர். இவங்க ஒரு டீச்சர். டீச்சிங் பண்ணி கொண்டு பார்ட் டைமா இந்த பெக்சோரா பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ இவங்களோட இந்த வீக் இன்கம் பார்த்துச்சுன்னா 10,000 அண்ட் டோட்டலா இவங்க எபெக்சோரால 2,20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர். நீங்களுமே குயிக்கா பிப்ரவரிக்கு முன்னுக்கு மில்லியன்ஸ் கிளப் மெம்பரா வரும்னு பண்ணி சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்.
ஓகே, அடுத்தது வந்துட்டு அஃப்ரோ சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் அஃப்ரோ சிஸ்டர். ரமீசா சிஸ்டரோட சிஸ்டர் தான் இவங்க. இவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000. இன் டோட்டலா இவங்க வந்துட்டு எபெக்ஸோடால 3,20,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர். நீங்களுமே குயிக்கா மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளேன். என் அடுத்த மில்லியனர்ஸ் கிளப் நீங்க தான். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது வந்துட்டு என் ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஒன்று தான். கங்க்ராச்சுலேஷன் அஷானா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000 ரூபா. டோட்டல் இன்கம் போட்டு இல்லை. நீங்க குயிக்கா பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவ், அதாவது பிப்ரவரி ஃபங்க்ஷன் முன்னுக்கு பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். நெக்ஸ்ட். ஓகே, இதுவும் எந்த ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் தான். கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்மினா. இவங்க இந்த வீக் இன்கம் 20,000. நீங்களுமே குயிக்கா பிப்ரவரிக்கு முன்னுக்கு பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். நெக்ஸ்ட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ஆகலாம். இவங்களுமே எந்த ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் தான். இவங்களோட இந்த வீக் இன்கம் 30,000. கங்க்ராச்சுலேஷன் டியர். உங்களுடையுமே இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். பிப்ரவரி ஃபங்க்ஷன் முன்னுக்கு நீங்களும் பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இவ்வளோ தான். ஜஸாக்கல்லா ஹை மிஸ்டர் அத்தா, பிடிஎஃப் ஷேர் பண்ணதுக்கு. கங்க்ராச்சுலேஷன் முஷாஃபிரோட டீம் மெம்பர்ஸ், அகிலம்ட டீம் மெம்பர்ஸ், அதே மாதிரி அஷானா சிஸ்டரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் நாங்களும் விஷ் பண்ணிக்கொள்ளியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அடுத்தது வந்து சுஹாத சிஸ்டர் அவரோட டீம் லீடர்ஸ் எல்லாரையும் விஷ் பண்ணதுக்கு வெயிட் பண்ணி கொண்டுச்சு. சுஹாத சிஸ்டர் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஷாஃபிரா சிஸ்டர், உங்களோட டீம்ல இன்கம் earn பண்ண எல்லா அச்சீவர்ஸையும் வந்து இந்த இடத்துல வந்து நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த வீக் வந்து எந்த டீம்ல இன்கம் earn பண்ண இன்கம் அச்சீவர்ஸ் வந்து நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ரீன் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்ரீன் சிஸ்டர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி மிச்ச காலம் ஆகுது. பட் அவங்களோட வந்து சில ஃபெமிலி சுச்சுவேஷன் காரணமாக வந்து இவங்களோட இன்கம் கொஞ்சம் தாமதமாகினா. பட் அவங்க வந்து நல்ல ஆக்டிவான ஒரு லீடரும் கூட. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்ரீன் சிஸ்டர். உண்மையிலே வந்து உங்களுக்குள்ள வந்து நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எபெக்ஸ் ஏரா மூலம் வந்து அச்சீவ் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி உங்களைய வந்து நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து எங்களோட டீமில் ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க சியானா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சியானா சிஸ்டர். இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ஆர்டர்ஸ் எடுத்து சேல் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நல்ல ஆக்டிவான ஒரு நபரும் கூட. கங்க்ராச்சுலேஷன் சியானா சிஸ்டர். நீங்களுமே வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து எபெக்ஸலில் வந்து இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க ஹப்சா சிஸ்டர். ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 1 lakhக்கும் மேலே டோட்டல் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஹப்சா சிஸ்டர். ஹப்சா சிஸ்டர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கொள்ள இல்லாத சுச்சுவேஷன் ஆகிட்டு. ஸோ மிச்ச நாளாக வந்து எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க நிறைய விஷயம் வந்து எல்லாருக்கும் மத்தியில் ஷேர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அவங்களோட ஃபேமிலியில் வந்து திடீர்னு ஒரு மையத்து வீடாகினத்தால் வந்து அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து கட்டாயம் உங்களோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திகா சிஸ்டர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அஸ்திகா சிஸ்டர். இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்டிவான ஒரு லீடர். ஸோ இவங்க வந்து ஸ்டடி எல்லாம் பண்ணி கொண்டு ஒரு பார்ட் டைமாகத்தான் இவங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து செஞ்சு கொண்டு போகிறாங்க. அஸ்திகா சிஸ்டர், நீங்களுமே வந்து இன்னும் பெரிய அளவில் இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து எங்களோட டீமில் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க ரிசானா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரிசானா சிஸ்டர். ரிசானா சிஸ்டரை பற்றி சொல்லணுமாக இருந்தால் இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்குமே வந்து கிட்டத்தட்ட 5 கிட்ஸ் தான் மதர்ன்னு சொல்லணும். ஸோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா
ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணுற விஷயத்தில் வந்து நல்ல டேலண்டான ஒரு நபரும் கூட. ஸோ அவங்க வந்து மிச்சமே டீம் ஒர்க்ன்றதையும் தாண்டி மிச்சமே வந்து செல்லிங் அடிப்படையில் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் செகண்ட் இன்கம் எல்லாம் வந்து அவங்க ஏர்ன் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ அந்த அளவில் வந்து ஒரு பெஸ்ட்டான லீடர். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ரிசானா சிஸ்டர், நீங்களுமே வந்து இன்னும் பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களே நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ரம்ஜான் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ரம்ஜான் சிஸ்டர். நீங்களுமே வந்து குயிக்கா 2-3 லேக்குன்னு சொல்லி உங்களோட இன்கம் வந்து ஏர்ன் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி உங்களே நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ரம்ஜான் சிஸ்டர் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா கிட்டத்தட்ட 1 லேக்குக்கும் மேலே இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் நபர். ஸோ நான் வந்து முன்னாடி விஷ் பண்ண ரிசானா சிஸ்டர் கூட இவங்களோட டீம் மெம்பர் தான். ஸோ ஒரு ஆக்டிவான லீடரும் கூட. அவங்களோட டீம்லையும் வந்து நிறைய இன்கம் ஏர்னர்ஸை வந்து உருவாக்கி வச்சிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரம்ஜான் சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்னா சிஸ்டர், நீங்களுமே வந்து எஃபெக்ட்ஸில் வந்து குயிக்காக வந்து பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா நுஸ்கி சிஸ்டர், இவங்க வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா எங்களோட மில்லியனர் கிளப் மெம்பர் நுஸ்ரத் சிஸ்டர்ட டீம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நுஸ்கி சிஸ்டர். நுஸ்கி சிஸ்டர், நீங்கள் வந்து இன்னுமே வந்து பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணி கொண்டு அந்த இடத்துல நீங்கள் அச்சீவர்ஸை வந்து விஷ் பண்ணணும்னு சொல்லி உங்களே நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா ஃபர்ஹானா சிஸ்டர், இவங்க வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா இந்த வீக் வந்து அவங்களோட 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஹானா சிஸ்டர். நீங்களுமே வந்து இன்னும் பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களே நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா ரிசான், அவங்க வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா என்னோட ஹஸ்பண்ட். ஸோ அவங்களோட வந்து இந்த வீக் இன்கம் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா 10,000 ஏர்ன் பண்ணிக்கிறாரு. ஸோ அவரோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா 20,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன். இவங்க வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா மிச்ச காலமாக வந்து ட்ரை பண்ணி கொண்டு இருந்தாங்க எக்ஸலில் வந்து ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அவங்களோட சைடில் டீம் ஒர்க் பண்ணுறதாக இருக்கட்டும், செல்லிங் பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களே ஒரு பொறுப்பாக வந்து விட்டுருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்து 20,000 வரை ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எபெக்ஸார பிஸ்னஸ்ன்னு செல்லும் போது ஒரு ஃபெமிலியாக வந்து எங்களுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா நாங்களுமே வந்து ஒரு ஃபெமிலி பிஸ்னஸாக தான் இதை வந்து செஞ்சு கொண்டு போகிறோம். அந்த வகையில் எங்கள் சிஸ்டர், எங்களோட ஹஸ்பண்ட், எங்களோட பிரதர் இப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எபெக்ஸில் இன்கமும் கூட ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன். நீங்களுமே வந்து இன்னும் உங்களோட ட்ரீம், அதாவது உங்களோட ட்ரீம் வந்து எபெக்ஸில் வந்து ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர் என்ற டைட்டிலுக்கு போகணும்னு சொல்லி ஸோ இன்ஷா அல்லாஹ் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி நான் இந்த இடத்துல உங்களையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். எனக்குமே வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா இந்த வேக்குக்குமே வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து மிச்சமுமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு நபர்னு சொல்லணும். ஸோ இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்னால் வந்து இவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்திருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து குயிக்காக ஃபெடப்பாகக்கூடிய ஒரு ஆள் தான் நான். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு மோட்டிவேஷன் தந்து என்னைய வந்து சஃபா சிஸ்டர் எப்படி எனக்கு ஒவ்வொரு தடவை மோட்டிவேஷன் தந்து என்னைய தூக்கி விடுவாங்களோ அப்படி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சர்னு சொல்லி கூட சொல்லலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன். உங்களோட ட்ரீம் எல்லாம் வந்து த்ரூ ஆகணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா எங்களோட டீமில் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ரனீசா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ரனீசா சிஸ்டர். இவங்க வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா எங்களோட மில்லியனர் கிளப் மெம்பர் ரிசானா சிஸ்டர் டீம். இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா 20,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ரனீசா சிஸ்டர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் கேட்போம். ரனீசா சிஸ்டர், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அன்மியூட் பண்ணுற ஆப்ஷன் தரேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் நான் வந்து அக்குன் நில்துரானிஸா எபெக்ஸ்ட்ராவில் இருந்து இந்த வீக் வந்து இந்த இன்கம் வந்து 10,000. இந்த இன்கம் டோட்டல் இன்கம் வந்து 20,000. இந்த சான்ஸை தந்த அல்லாஹ் ஓகே எல்லா போகணும் அல்ஹம்துலில்லாஹ். இதில் வந்து நான் வந்து ஜாயின் ஆகின இதை பற்றி கொஞ்சம் சின்னதாக ஷோர்ட்டாக சொன்னால் நினைக்கிறேன். சஹானா சிஸ்டர்கிட்ட தான் நான் ஃபெஸ்ட்டுக்கு எங்களுக்கு வீட்டுக்குள்ளுக்கும் இந்த
கார்சினியா சப்ளிமெண்ட் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ யூஸ் பண்ணி பார்த்ததும் அதில் ஆன்சர் ஷுவராக ஆயிக்கவும் அதுக்கு பிறகு நான் ரிஷி ஆயிலும் அவட்ட ஆர்டர் பண்ணி எடுத்தேன். எடுத்ததுக்கு பிறகு நான் இந்த எபெக்ஸாவில் ஜாயின் ஆகி நானும் மெயின் பண்ணணும், ஒரு நல்ல இன்கம் ஒன்று எடுக்கணும் சொல்கிற நோக்கத்தோட சஹானா சிஸ்டர் கீழால் தான் நான் ஜாயின் ஆகினேன். உண்மைக்கே அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். என்றா எனக்கு எல்லா டவுட்டுகளையும் நான் கேட்குற நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி சலிப்பு இல்லாமல் எனக்கு அதுக்குள்ள தெளிவுகளை தருவா. என்னச்சுன்னா எனக்கு மிச்சமாக ஜூம் மீட்டிங்களில் நான் ஜாயின் ஆகி படல. அதனால இதில் ஏதாவது டவுட்டில் இருந்தால் ஒவ்வொரு சப்ளிமெண்ட்ரியும் டவுட்டில் வந்து நான் சஹானா சிஸ்டர்கிட்ட கேட்குற நேரம் அதுக்குள்ள முழுமையான எனக்கு விளக்கத்தை தருவா. அதன் மூலமாக நான் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஓர்டர்ஸ் எடுத்தேன். நான் இதில் ஜாயின் ஆகினதை வந்து போன வருஷம் 12ஆம் மாதம் தான். என் ஃபர்ஸ்ட் இன்கம் 5ஆம் மாதம் எடுத்தேன். இது இந்த முறை என் செகண்ட் இன்கம் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வந்து நான் வந்து குரூப் எதுவும் செய்யறதில்ல. நான் இந்த ஸ்டேட்டஸில் இதில் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வார குரூப்பில் வார எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். அதுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் மாறாகட்டும் ஃபேமிலி உள்ளவங்கட்டும் அவங்கள காண்ற நேரம் நான் இதை பற்றி இந்த விவரமாக நான் இது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை விளங்கிண்டு அதுக்கு என்ன சப்ளிமெண்ட் இவங்களுக்கு கொடுத்தா சென்னா நெல்லம் இதை பற்றி நாங்கள் இவங்களுக்கு சென்னா நெல்லம் சொல்கிறத நானே விளங்கிண்டு அப்படி பேசுவேன். அல்ஹம்துலில்லாஹ் ஆர்டரும் நிறைய வரும். எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் வந்து நடந்து கொள்ள இயலாத ஒரு நிலைமையில இந்த முட்டங்கால் வலி வந்துட்டு சரியான கஷ்டப்பட்டு தான் நடக்கவே எலும்பி நடக்க இயலாத ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு. ஏஜ் அவ்வளோ இல்லை. அப்போ அவட வீட்டுக்கு போன நேரம் நான் மோரிங்கா டேப்லெட்டுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க மிச்சம் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லவும் அப்போ அவட கையில எனக்கு இப்போதைக்கு எனக்கு அந்த அதை எடுத்து யூஸ் பண்ணதுக்கு இந்த சல்லி போதான்னு சொல்ற மாதிரி பேசவும் நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கிற நேரம் எனக்கு தரையிலும் சொல்ற மாதிரி அவங்களோட பேஷன் உனக்கு எடுத்து யூஸ் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இப்போ அவட கால் வருத்தம் நல்லா ஏறும், நல்லா குறைஞ்சிட்டுது. முந்தி படி எல்லாம் ஏறியலான இப்ப நல்லா படியில எல்லாம் ஏறி போற இந்த நேரமும் துவா செய்வா. அப்ப இது உண்மைக்கே எபெக்ஸா நான் நன்றி சொல்லணும். இதுல எனக்கு இதுல ஜாயின் ஆகி நான் இப்படி எத்தனையோ பேர்ட விஷயங்கள்ல நாங்க கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் வந்து நல்ல ஆன்சர் ஆகிக்குது. இதுல சைடு எஃபெக்டும் இல்லை, ஆன்சரும் ஷுவர்னு சொல்றதுனால இது எங்களுக்கு நிறைய சேல் பண்ண இயலுமாய்க்குது. இதை பத்தி எங்களுக்கு நம்பிக்கையா பேசவும் இயலுமாய்க்குது. என்று சொன்னால் இந்த நாங்களும் வீட்டுக்குழுக்கும் நான் தேவைகளுக்கு எங்களோட ஃபேமிலிக்குழுக்கும் நிறைய பேருக்கு இதை பத்தி எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுல ஆன்சர் ஷுவர் ஆயினத்துக்கு பிறகு அதை பத்தி நல்ல எனக்கு தெளிவா நான் அதை விளங்கிண்டு மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறனால நான் சொல்றதை வந்து எல்லாருமே இந்த சொல்றதுக்கு எனக்கு தெளிவா செல்லலுமாய்க்குது. இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெளிவா பேசலுமாய்க்குது. இன்னும் நான் எபெக்ஸாவோட ஒவ்வொரு சப்ளிமெண்ட்டையும் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ட்ரை பண்ணி நிற்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு என் லீடர் வந்து சஹானா சிஸ்டரும் ஹெல்ப் பண்றா. அதோட இந்த குரூப்ல எல்லா இதுல இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸும் அதுல குரூப்ல போடுற விஷயங்களை நான் விளங்கிண்டு அதை பார்த்து இதுன்னி அதுல நிறைய படிச்சு நிறைய இன்கம் எடுக்கணும்னு துவா செஞ்சு நிற்கிறேன். எல்லாரும் எனக்காக துவா செஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ். அதோட இதுல இந்த முறை இன்கம் எடுத்த எல்லாருக்கும் நானும் அவங்கள விஷ் பண்ணி கொள்கிறேன். இந்த தருணத்துல இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு தந்த லீடர்ஸுக்கும் எல்லாம் வல்ல அல்லாவுக்கும் நன்றி தெரிவிச்சு விடைபெறுகிறேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரணிதா சிஸ்டருமே வந்து ஒரு ஆக்டிவான லீடர் செல்லணும். ரணிதா சிஸ்டர் உங்களுக்காக வேண்டி நானுமே வந்து ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். இன்னுமே வந்து எபெக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். எபெக்ஸ் செய்கிறான்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ன்றதையும் தாண்டி நிறைய பேரை வந்து ஆரோக்கியத்தில் வந்து பெஸ்ட்டாக நிலச்சி இருக்கிற ஒரு நிறுவனம் என்று சொல்லணும். ஸோ அந்த வகையில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும் போது இந்த இடத்துல இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல்ன்றதையும் தாண்டி மேலதிகமாக ஃபினான்ஷியல் ரீதியான ஃப்ரீடமுமே கிடைக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரணிதா சிஸ்டர். இந்த இடத்துல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சஹானா சிஸ்டர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஹானா சிஸ்டர். இன்னமுமே வந்து நீங்கள் எபெக்ஸ்ல வந்து பெரிய அளவில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையும் நான் வந்து இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீம்ல வந்து இந்த வீக் 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ரிசானா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ரிசானா சிஸ்டர். உண்மையிலே வந்து ஒரு ஆக்டிவான லீடரும் கூட. ரிசானா சிஸ்டர் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து த்ரூ ஆகணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணி கொள்கிறேன். மாஷா அல்லான்னு சொல்லி ஒரு ஆக்டிவான லீடர். அதே நேரம் வந்து அவங்களோட டீம்ல வந்து நிறையவே ரீசெலர்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த வகையில வந்து ஒவ்வொரு வீக்கும் கொடுக்குற டார்கெட்டுக்கு வந்து இவங்களோட சைட்ல வந்து அதிகமான சேல்ஸை வந்து இந்த வீக் நடத்தி மீக்கிறாங்க. ஸோ அவங்களோட இன்கமுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்குது. ஸோ 40,000 கொஞ்சம் பாயிண்ட்ஸ் போதாத நிலையில தான் இவங்க 30,000 earn பண்ணிக்கிறாங்க. ஸோ ரிசானா சிஸ்டர் உங்களை நான் வந்து இந்த இடத்துல விஷ் பண்ணி கொள்கிறேன். உண்மையிலே வந்து நீங்கள் ஆசைப்பட்டபடி வந்து வீக்குக்கு வந்து உங்களோட இன்கம் வந்து 50,000 60,000 சொல்லி இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி விஷ் பண்ணி கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் ரிசானா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுபந்தினி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுமே வந்து ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரும் கூட. ஸோ அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சுபந்தினி சிஸ்டர். இந்த வீக் வந்து அவங்களோட டீம்லேயுமே வந்து நிறைய நபர்கள் வந்து இன்கம்க்கு குவாலிஃபை ஆகிக்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சுபந்தினி சிஸ்டர். நீங்களுமே வந்து இன்னும் பெரிய அளவில் இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணி கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க சஃபியா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சஃபியா சிஸ்டர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரும் கூட. ஸோ இவங்க வந்து ஒரு பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸை வந்து செஞ்சு கொண்டு போகிறாங்க. சஃபியா சிஸ்டர் நீங்கள் இன்னுமே வந்து பெரிய அளவில் பெக்ஸலில் வந்து இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணி கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ஸோ இவ்வளோ தான் இந்த டீமில் வந்து இன்கம் earn பண்ண லீடர்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன சைடில் இன்கம் earn பண்ண எல்லாரையும் வந்து நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணி கொள்கிறேன். அதே நேரம் வந்து இந்த வீக் வந்து இன்கமுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் போதாத நிலையில் வந்து மிஸ் ஆகின எல்லா லீடர்ஸும் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இன்கம் வந்து earn பண்ணணும்னு சொல்லி உங்களை எல்லாருக்குமே வந்து நான் இந்த இடத்துல வந்து ப்ரே பண்ணி கொள்கிறேன். அதே நேரம் எல்லா டீம் லீடர்ஸ்ட சைட்லேயுமே வந்து இன்கம் earn பண்ண எல்லாரையுமே வந்து நான் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணி கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். நெக்ஸ்ட் வந்து மற்ற லீடர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஜஸாக்குமுல்லா. Assalamu alaikum and good evening. நான் ஃபிரோசா ஜிஃப்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கம் எடுத்த எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன் மற்ற டீமில். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சிஸ்டர்ஸ் அவங்க நல்ல மோட்டிவேஷனாக மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லான சில ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலி அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீக் இந்த டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கிறாங்க ஃபர்ஹானா அஜ்மீர். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஹானா. இவங்க வந்து இவங்களோட சொந்த ஆர்டர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட சொந்த ஆர்டர்ஸ் மூலமாகவே இவங்க இந்த இன்கம் எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஹானா. உங்களோட இன்கம் மேலும் மேலும் அதிகரிக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா சியாமா. கங்க்ராச்சுலேஷன் சியாமா. இவங்க வந்து இந்த வீக் 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சியாமா ஒரு டீச்சர், கிட்ஸும் இருக்கிறாங்க. அதோட அப்படியான ஒரு பிஸியான ஷெடியூல்ல கூட அவங்க சொந்தமான ஆர்டர்ஸ் மூலமாகத்தான் இந்த இன்கம் எடுத்திருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சியாமா சிஸ்டர். இந்த அபெக்ஸோராவை பொறுத்தவரையில நிறைய பேர் நிறைய வதந்திகள் எல்லாம் பரவும். இதில் ஆக்கள் சேர்க்கிற ஆக்கள் பிடிக்கிற பிரமிட் சிஸ்டம் அப்படியெல்லாம் இல்லை. நம்மளோட எவ்வளவுக்கு சேல்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு நம்மளோட இன்கம் எடுக்கலாம்ங்கிறதுக்கு இந்த ஃபர்ஹானா ஷியாமா சிஸ்டர் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அவங்களோட சொந்த சேல்ஸ் மூலமாக அவங்க இன்கம் எடுத்திக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரைட். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா நுசைகா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் நுசைகா. நுசைகா வந்து இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்து டோட்டலா 20,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கங்க்ராச்சுலேஷன் நுசைகா. நுசைகா இன்றைக்கு அவங்கள பத்தி அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். நுசைகா நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் நுசைகா. நான் வந்து ஒளிவில். இது வந்து இந்த செகண்ட் இன்கம் அல்ஹம்துலில்லாஹ். என் லீடர் வந்து ஃபர்ஹத் பிரதர். என் டைரக்ட் லீடர் வந்து நுஷரத்தா. நான் வந்து இந்த செகண்ட் இன்கம் இவ்வளவு பீக் எடுக்கிறதுக்கு காரணமே நான் வந்து நான் இந்த யூஸ் பண்ணதுதான் காரணம். இப்ப நான் உதாரணத்துக்கு ஒன்று செல்ல போனா இப்போ ஒரு ஆள் ஒரு க்ரீம் ஒன்று செஞ்சு விற்கிறாங்க. ரெண்டா
முகத்துக்கு போடுற க்ரீம் இருக்கலாம். இப்ப அந்த க்ரீமை வாங்குறதுக்கு முதல் அது செஞ்சு விற்கிற ஆளுல முகத்தை தமிழ் பார்ப்பாங்க. அவங்களோட முகம் அழகா இருக்கா பார்த்து போட்டுத்தான் அந்த சாமானை வாங்க விரும்புவாங்க. அவங்களோட முகத்திலேயே காயங்களும் அந்த பருவம் இருந்தா அந்த க்ரீம் உண்மையை வாங்க விரும்ப மாட்டாங்க. அது மாதிரிதான் நானும் யோசிச்சேன், இதை டக்குன்னு விற்கணும், இதை டக்குன்னு சேல் பண்ணணும், என்ன செய்யணும்னு யோசிச்சு போட்டு நான் யோசிச்சேன். நான் கொஞ்சம் உடம்பு தெளிவு, அப்ப நம்ம கொஞ்சம் இந்த ஃபெக்ஸோராட திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி மெலிஞ்சமண்டா இந்த திங்ஸை டக்குன்னு விற்கலாம்னு யோசிச்சு போட்டு நான் இங்கினிமேலுக்கும் காசினியா டேப்லெட்டையும் யூஸ் பண்ண தொடங்கி அல்ஹம்துலில்லாஹ் நான் கொஞ்சம் டயட்டையும் மெயின்டைன் பண்ணி அதையும் யூஸ் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ்னு 7 கிலோ மட்டும் ஒரு 2 மாசத்துக்குள்ள குறைஞ்சிட்டு எங்களுக்கு ஓனா ஒரு கடையும் ஒன்று இருக்கு, சின்னதா ஒரு ட்ரெஸ் உடுப்பு கடை, துணி கடை. இனி அந்த கடையில நான் என்ன செஞ்சேன்னா எல்லா திங்ஸ்லையும் ஒவ்வொன்று ஃபர்ஸ்டா போகக்கூடிய இங்கினி மில்க், காசினியா டேப்லெட், நியூட்ரிஷேக் மில்க், அடுத்தது ரிசி ஆயில், இந்த ஒன்றரை சோப், அது அவ்வளோத்துலையும் ஒவ்வொன்று எடுத்து முன்னுக்கு வச்சு டேபிள்ல வாரவங்கள்கிட்ட ஷொப்புக்கு வாரவங்கள்ட்ட எல்லாம் பேசுவேன் இதை பத்தி. அடுத்தது நானே உடம்பு மறிஞ்சதை பார்த்துப்படி எல்லாரும் பிறப்புலையே ஃபர்ஸ்ட் கேட்டுவாரு, என்னன்னு செய்ய உங்களோட ரகசியம் என்ன மெலிஞ்சிக்கீங்கடா. நான் சொன்னேன், இது இப்படித்தான், எந்த சைட் எஃபெக்டும் இல்லை, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் சக்சஸ் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ் நானும் அதான் யூஸ் பண்றேன்னு சொன்னேன். உண்மையா என்கிட்ட கூடியாவே போற ப்ராடக்ட் என்ன விற்கிறத நான் கூடியாவே சேல் பண்றதுண்டா இங்கினிமிக்கும் காசினியாவும் தான் மெயினா. ஏன்னா நிறைய பேருக்கு ஆசை உடம்பு மெலியணும், எங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. என்ன இப்ப சாப்பாடு அப்படி, அதனால நிறைய பேர் தெளிஞ்சி இருக்கிறது எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா கூடியா மெலிஞ்சா ஒரு அழகொண்டு இருக்கும், அப்ப நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்னு விரும்புறார்கள். எந்த சைட் எஃபெக்டும் யூஸ் பண்ணி பாருங்கன்னு நான் நிறைய அவங்கள்ட்ட பேசுவேன். அப்ப என்னையும் பார்த்து போட்டு அவங்க நம்பிக்கையோட அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் என்னை எடுக்க தொடங்கினாங்க. அதுலயோ ஒரு 5 பேர் என்ன ஒரு 10 பேர் கிட்ட எடுக்காங்க. அந்த 5 பேருமே 2 கிழமைக்கு ஒருக்கா 2 கிழமைக்கு ஒருக்கா எடுக்கட்டுவா. எனக்கு எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பாயிண்ட்ஸ் வந்துடும். நானும் இப்போ 6 ஷாப் முடிச்சிருக்கேன். இன்னொரு ஷாப் தான் நீ கம்ப்ளீட் பண்றேன், இன்ஷா அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணுவேன். அடுத்தது எனக்கு இன்கம் வர்றதுக்கு என்னை கூட ஒர்க் பண்றவங்களும் காரணம் தான் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது எந்த தனி முயற்சியும் எனக்கு சப்போர்ட் ஆகிக்கிற இந்த லீடர் ஃபர்ஹத் பிரதர், அவரை போட்டு உண்மையிலே எப்படி செய்யற, இது எப்படி வரும் இன்கம், எனக்கு உண்மையிலே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி எங்களை சேவ் ஆகுது எப்படின்னு தெரியும். அவர்கிட்ட கேட்டு உண்மையா செய்யறேன். அடுத்து அவரும் எனக்கு ராத்தா நீங்க செய்யுங்க ராத்தா, உங்களால இயலும் ராத்தா, முயற்சி விட்டுறாங்க ராத்தா, உண்மையா ஃபர்ஹத் நீ கடுமையா ஹெல்ப் பண்ணுவார். அல்ஹம்துலில்லாஹ் நானும் இந்த முயற்சி எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் சொந்தமா எடுத்து யூஸ் பண்ணினதாலான் எனக்கு இந்த சக்சஸ். அதை நீங்களும் உங்களோட வீட்டுல நீங்களும் தெளிஞ்சவங்க இருப்பீங்க, மெலிஞ்சவங்க இருப்பீங்க, அடுத்தது முடி வளர்ற பிரச்சனை, அதை ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு எதை யூஸ் பண்ணினா அல்ஹம்துலில்லாஹ் மக்கள்கிட்ட போய் சேருமோ அதை நீங்களும் செய்யுங்க. செஞ்சு நம்ம வாயால செல்றதை விட அதை செயற்படுத்தி காட்டி உண்மையை செஞ்சோம்னா அதுல நம்ம சக்சஸ் அடைவோங்கிறது நான் இந்த இதுல உண்மையா விளங்கி கொண்டேன். அதை உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ் இதான் என் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்க, ஏழுமண்டா சக்சஸ் ஆகும். இன்கம் எடுத்து எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். இதோட முடிச்சுக்கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்குமுல்லா ஹைர் நுசைக்கா. உண்மையிலேயே ஒரு பெஸ்டான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். உண்மைக்கு நம்மட கடையில் இருக்கிற திங்ஸை நம்மளே வாங்க ரெடி இல்லை, ஆனா மத்தவங்க நம்மட கடைக்கு வரணும் வாங்கணுங்கிறது நியாயமும் இல்லைன்னு. இப்போ நம்மள நிறைய பேர் வர்ற பிள்ளை அதுதான், நம்மட அபெக்ஸ் ஓவரால நம்ம ஒர்க் பண்றோம், முதல் நம்மட வீட்டுக்கு மற்றவங்க ஓர்டர்ஸ் தாரத்துக்கு முதல் நம்மட பிஸ்னஸுக்கு நாமளே 2-3 ஓர்டர்ஸ் போடுறதுக்கு ரெடி இல்லைங்கும் பொழுதோ நம்மட இந்த பிஸ்னஸ்ல முதலாவது ஸ்டெப்ஸே நம்மளால எடுத்து வைக்க முடியாது. நம்ம அந்த இடத்துல தான் இருப்போம். ஸோ எல்லாருமே முதல் நம்மட பிஸ்னஸ் நம்மட ப்ராடக்டை நம்பி நம்ம யூஸ் பண்ண தொடங்கும் போது தான் நம்மட பிஸ்னஸ் கடுமையாக சக்ஸஸ் ஆகி போகும். கங்க்ராச்சுலேஷன். இன்னும் உங்களோட பிஸ்னஸ் நல்ல ஒரு லெவலுக்கு போகணும். அடுத்ததா பார்த்தோம்னா நிஹ்லா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் நிஹ்லா சிஸ்டரும் ஃபர்ஹத் டீம் தான்.
இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நிஹ்லா. டோட்டலா 20,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா ஷியாமா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஷியாமா. இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க. டோட்டலா 20,000 இன்கம். அல்ஹம்துலில்லா. இவங்களும் தன்னுடைய சொந்த ஆர்டர்ஸ் மூலமாக, இவங்களுக்கு இல்ல ஒரு டீமோ, இவங்களுக்கு இல்ல எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்ல. இவங்க மட்டும் சொந்த ஆர்டரை வந்து யூஸ் பண்ணி அவங்க ஆர்டர்ஸ் எடுத்து தான் இந்த இன்கம் எடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷியாமா. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா சுஜா நலீம். கங்க்ராச்சுலேஷன் சுஜா. சுஜா இந்த 10,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன். டோட்டலா 60,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. இன்னும் உங்களோட இன்கம் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா நிஸ்ரின் சிராஜ். கங்க்ராச்சுலேஷன் நிஸ்ரின் சிஸ்டர். இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்து டோட்டலா 1 lakh இன்கம் எடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரியில நடக்க போற அபெக்ஸ் அவரோட கிராண்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கான அச்சீவர் அவார்ட் காத்து கொண்டிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்க நிஸ்ரின் சிராஜ் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க. அல்ஹம்துலில்லான்னு சொல்லி அவங்களுக்கும் கிட்ஸ் இருக்குது. பிஸியான ஷெடியூல்ஸ். அதற்குள்ளேயும் இந்த அபெக்ஸோரா பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொண்டு வராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நஸ்ரின் சிராஜ் சிஸ்டர். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் ஜம்ஹான் இஃப்ராஸ். கங்க்ராச்சுலேஷன் ஜம்ஹான் இஃப்ராஸ். இவங்களும் இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்து டோட்டலாக 1,10,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. இவங்களுக்கும் நம்மட அபெக்ஸ் ஸ்டேஜில் வந்து ரெகக்னிஷன் காத்து கொண்டிருக்குது. அல்ஹம்துலில்லா. ஜம்ஹான் இஃப்ராஸை பார்த்தோம்னு சொன்னால் இவங்க நார்மலாக அந்த கேக் செய்கிற அப்படி அந்த பேக்கிங் அந்த பிஸ்னஸ் செஞ்சு கொண்டும் அதோட நம்மட அபெக்ஸோராவை மெயின் பிஸ்னஸாக செஞ்சு கொண்டு வராங்க. அல்ஹம்துலில்லா. இன்னும் உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். நல்ல ஒரு இன்கம் லெவலுக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் ஜம்ஹா. அடுத்ததா பார்த்தோம்னா ஃபர்ஹத் பிரதர். இந்த டீம்ல இருக்கிற A level ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஹத். எனர்ஜெட்டிக்கான ஒரு பாய். இவங்களோட டீம்ல தான் அந்த முன்னுக்கு பேசின நுசைகா சிஸ்டர், நிஹ்லா சிஸ்டர் எல்லாம் இன்கம் எடுத்திருக்கிறாங்க. ஸ்டடீஸையும் பார்த்துக்கொண்டு அவர் டீமையும் பார்த்துக்கொண்டு மாஷா அல்லான்னு சொல்லி நல்ல ஒரு இதாக போறாரு. இப்போதைக்கு இவர இன்கம்மை வச்சு இவருக்கு வர குட்டி செலவுகள் எல்லாம் இவர சொந்த செலவுலேயே செஞ்சு கொண்டு வராரு. அல்ஹம்துலில்லாஹ். அதை பெருமையாகவும் சொல்லுவாரு. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஹத். இந்த வீக் 20,000 இன்கம் எடுத்து டோட்டலா 1,10,000 இன்கம் எடுத்திருக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஹத். உங்களுக்கான நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த அபெக்ஸ் அவரா மேடையில உங்களுக்கான ரெகக்னிஷன் காத்து கொண்டிருக்குது. அல்ஹம்துலில்லா. இன்னும் உங்களோட இன்கம் வந்து அதிகரிக்கணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா நுஸ்ஹா சிராஜ். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ஹா. ஃபர்ஹத் வந்து நுஸ்ஹாட டீம் தான். நுஸ்ஹா இந்த வீக் 40,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டலா 3,70,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. நுஸ்ஹா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு கிராஜுவேட், அதோட கிட்ஸும் இருக்குது. ஆனால் பிஸியான ஷெடியூல்ல கூட இவங்களும் மில்லியனர் கிளப் மெம்பரா 5 lakh டார்கெட்டை வந்து பண்ணி கடும் இதாக ஒர்க் பண்ணி கொண்டு வர ஒரு லீடர். அல்ஹம்துலில்லா. இன்னும் கொஞ்சம் டார்கெட் தான் இருக்கி. அடுத்த எதிர்வார நம்மளோட அபெக்ஸ் ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஒரு மில்லியனர் கிளப் மெம்பரா ரெகக்னைஸ் ஆகுவீங்கன்னு சொல்லி நான் துவா செஞ்சு விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ஹா. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா நுஸ்ரத் சாஜித். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். இவங்க இந்த டீம்ல வர மில்லியனர் கிளப் மெம்பர். இவங்க இந்த வீக் 40,000 இன்கம் எடுத்து டோட்டலா 4,30,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. இவங்க ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு 3 கிட்ஸ் இருக்கிறாங்க. அது நிறைய சவால்கள் இந்த மாதம் போன மாதம் எல்லாம் நிறைய சவால்கள். பிள்ளைகளுக்கு சுகம் இல்லை, வார்டுக்கு போறது, இப்படியான சந்தர்ப்பங்கள்ல கூட இவங்களோட ரெக்ரூட்மெண்ட் சைட்டையும் சரி இவங்களோட ஓர்டர் சைட்டையும் சரி பேலன்ஸ் பண்ணி இந்த இன்கம் எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். இன்னும் உங்களோட இன்கம் பெரிய ஒரு லெவலுக்கு போகணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா நசீரா ரினோஸ். கங்க்ராச்சுலேஷன் நசீரா சிஸ்டர். இவங்க இந்த டீம்ல வர மில்லியனர் கிளப் மெம்பர். இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. நசீரா சிஸ்டர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அது ஒரு டைலர். இவங்களுக்கு சின்ன பிள்ளைகள் 2, படிக்கிற பிள்ளைகள் 2 பேர். இப்படி ஒரு நடுத்தரமான குடும்பத்துல நிறைய சவால்களை எதிர்நோக்கி கொண்டு ஒர்க் பண்ற ஒருத்தங்க. அப்படி அபெக்ஸோராவை விரும்பி ஒர்க் பண்ற ஒரு ஆள். இவங்களோட ஃபெமிலியை பார்த்தோம்னு சொன்னா இவங்களோட மிஸ்டர் வந்து நல்ல ஒரு சப்போர்ட். எந்த அளவுக்குன்னு சொன்னா இவரோட ஃபோன் வந்து அடிக்கடி பிள்ளைகள் தட்டி விடுது.
ஒரு ஃபோன் அப்செட் ஆகுற வாட்ஸ்அப் பிரச்சனை வாரன்றதுக்காக இவர் ஃபாரின்ல ஒர்க் பண்ற அவர் மிஸ்டர் வந்து இவங்களுக்காக ஒரு லேப்டாப் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு. ஜஸ்ட் நான் அவங்க வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலே பெண்களுக்கு வந்து அவங்களோட வீட்ல கிடைக்கிற ஒரு சப்போர்ட் தான் அவங்கள பல உயரத்துக்கு நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சப்போர்ட்ஸ் இல்லாமலே நிறைய பெண்கள் முன்னேறி கொண்டு வர சந்தர்ப்பத்துல இப்படியான ஒரு சப்போர்ட் கிடைக்குமாக இருந்தா அவங்கள சப்போர்ட் ஒன்றை கொடுத்து பாருங்க. வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயம் அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து பெரிய ஒரு லெவல்ல இருக்கும். ஏன் நான் இந்த சம்பவத்தை சொல்றேன்னா நிறைய வீட்டு சூழல்களால இந்த பிசினஸை சரியா கொண்டு போக இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இது இருக்குமென்றதுக்காகத்தான் இந்த இன்சிடென்ட்டை நான் சொல்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிரா சிஸ்டர். நீங்களும் உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸாக செஞ்சு கொண்டு வாரீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட இந்த பிஸ்னஸ் இன்னும் அதிகரிச்சு நல்ல ஒரு இன்கம் லெவலுக்கு நீங்க போவீங்கன்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் நசீரா சிஸ்டர். அடுத்ததா வந்து முஹைமினா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் முஹைமினா சிஸ்டர். இவங்க எந்த டீம்ல இருக்கிற மில்லியனர் கிளப் மெம்பர். இவங்க ஒரு கல்முனை முனிசிபல்ல வந்து ஒர்க் பண்ற ஒருத்தங்க. அதோட கிட்ஸ் இருக்கிறாங்க. பிஸியான ஷெடியூல். இன்னைக்கும் இவங்க அவங்களோட சொந்த ஊர்ல இல்லாம அவங்களோட மாமிக்கு சோம் இல்லைன்னு சொல்லி வெளியூர்ல இருந்தாலும் இந்த வீக் வந்து இவங்க 20,000 இன்கம் அவங்களோட டீமை கைட் பண்ணி சரியா கொண்டு போய் எடுத்திக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கங்க்ராச்சுலேஷன் முஹைமினா சிஸ்டர். இன்னும் உங்களோட இன்கம் பெரிய ஒரு லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா இந்த டீம்ல இந்த வீக் பெஸ்ட் சேல்ஸை கொண்டு வந்தவங்க. அபெக்ஸோராவை பொறுத்த வரையில வளமையா எந்த ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும் அடுத்தவனுக்கு பிஸ்னஸை சொல்லி கொடுத்தோம்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து பாலா பேத்துருவேன். ஆனா இந்த அபெக்ஸோரா பிஸ்னஸ் வந்து அடுத்தவங்களுக்கு பிஸ்னஸை சொல்லி கொடுத்து அவங்களையும் வாழ வச்சு நாமளும் வாழ்ந்துக்கு வாரத்துக்கு வழிகாட்டுற ஒரு பிஸ்னஸ். அந்த வகையில இந்த டீம்ல நல்ல ஒரு சேல்ஸை கொண்டு வந்த லீடர்ஸ் தான் நஹிபா சிஸ்டர், அடுத்ததா வந்து நிலாசா சிஸ்டர், அடுத்தது ஜெனிசா சிஸ்டர். இவங்க 3 பேரும் இந்த டீம்ல நடந்த டோட்டல் சேல்ஸ்ல ஆக கூடுதலான அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ்களை வந்து சேல்ஸ் பண்ணி பெஸ்ட் சேல்ஸை வந்து நடத்தி காட்டினவங்க தான். நிறைய பேர் சொல்ற காரணங்கள் விலை கூட ஆக்கள் இல்லை, நிறைய பேர் செய்கிறாங்க பிஸ்னஸ், நமக்கு எங்க சேல்ஸ் போக போகுது, அதையெல்லாம் தாண்டி இவங்களும் பிஸ்னஸ் பண்ணி பெஸ்டான சேல்ஸை வந்து இந்த டீம்ல எடுத்து காட்டினவங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நஹிபா சிஸ்டர், நிலாசா சிஸ்டர், ஜெனிசா சிஸ்டர். இன்னும் உங்களோட சேல்ஸ் வந்து அதிகரிக்கணும். அதே போல இந்த அபெக்ஸோரா செய்யற எல்லார்டையும் இந்த டீம் மற்ற டீம் எல்லாரோட சேல்ஸும் வந்து பெரிய ஒரு லெவலுக்கு போய் நல்ல ஒரு கமிஷன் இன்கமா நம்மளோட இன்கம் எல்லாம் மாறணும். இறைவன் நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் இந்த அபெக்ஸோரா மூலமா முன்னேற்றணும் என்று சொல்லி இறைவனுக்கிட்ட நான் துவா செஞ்சு கொண்டு இன்கம் எடுத்த எல்லாரையும் அகைன் ஒரு தரம் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஜிசாக்குமுல்லா ஹைர். ஓகே, எல்லோருக்கும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். இந்த வீக் வந்து இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸ் மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, எந்த டீம்ல வந்து இந்த வீக் பெஸ்ட் செல்லரா வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க ஜெசான் பேகம், நிஸ்லா, அஸ்மா, கிதுஜிசா. இவங்க எல்லோரையும் நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கூடிய சீக்கிரம் நீங்களும் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணும் வந்து. ஓகே, அடுத்தது வந்து எந்த டீம்ல வந்து இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க பாஹிரா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 20,000. வாழ்த்துக்கள் பாஹிரா சிஸ்டர். ஓகே, அடுத்தது வந்து தரணிகா சிஸ்டர். அவங்களும் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 30,000. வாழ்த்துக்கள் தரணிகா சிஸ்டர். இன்றைக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. தரணிகா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? விளங்குதா சிஸ்டர் பேசுறது? ஓகே சிஸ்டர், விளங்கு. ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்கும். என் நேம் வந்து தரணிகா. நான் வந்து A லெவலில் டான்ஸ் சப்ஜெக்ட் செய்கிற ஒரு கேர்ள் ஃப்ரம் வந்து பெட்டிக்லோ. நான் வந்து அபெக்ஸோராவில் ஜாயின்ட் ஆகி 6 மந்த் ஆகுது. என் இன்கம் இப்போ 30,000 ரூபா. நான் வந்து ஃபஸ்ட்னா பர்மிங் சிஸ்டம் மூலம் இந்த ஒர்க்கு ஜாயின்ட் ஆகினேன். அது மட்டும் இல்லாமல் ஹஸ்மினா சிஸ்டரும் நிறைய சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் தந்தாங்க. ஹஸ்மினா சிஸ்டரும் ஃபஸ்ட்னா பர்மிங் சிஸ்டரும் இந்த பிஸ்னஸுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று தந்து என்னை இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல அவங்கள நான் தேங்க் பண்ணிக்கொள்கிறேன்.
அடுத்து வந்து நான் ஜாயின்ட் ஆகின டைம் இப்படி தான் எனக்கும் ஓடஸ் வரல தான் நானும் அவ்வளோ ட்ரை பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். டீம் டெவலப் பண்ணுறதுலாம் சரியான கஷ்டமாக இருந்தது. அதுலேயும் நல்ல ஒரு சப்போர்ட் உண்டு, என் லீடர் தந்தாங்க எனக்கு. மற்றது வந்து என் டீம் மெம்பர்ஸுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். வேறு என் ஸ்பீச்சை நான் இதோட என் பண்ணிக்கொள்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. உங்களோட இன்கமும் வந்து இன்னும் கூடிக்கொண்டு போகணுமென்று நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ராசிசா சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் வந்து 10,000. அவங்களோட டோட்டலுங்க பார்த்தீங்கன்னா 50,000. வாழ்த்துக்கள் ராசிதா சிஸ்டர். இவங்க வந்து ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி அதன் மூலமாவே அவங்க வந்து அவங்களோட இன்கமை வந்து அதிகரிச்சு கொண்டு வராங்க. கூடிய சீக்கிரம் உங்களோட இன்கம் இன்னும் இன்னும் அதிகரிக்கணும் என்று விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அது வந்து ருஸ்னா சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் 1,30,000. இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து கூட அபெக்ஸ்வரா பிசினஸை வந்து ஒரு பார்ட் டைமா செய்து கொண்டு வராங்க. வாழ்த்துக்கள் ருஸ்னா சிஸ்டர். அது வந்து கப்சா முஸ்னி சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் வந்து 10,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 2,10,000. இவங்களும் வந்து நல்ல ஆக்டிவான ஒரு லீடர் உண்டு, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய. வாழ்த்துக்கள் கப்சா முஸ்னி சிஸ்டர். கூடிய சீக்கிரம் நீங்களும் ஒரு மில்லியனரி கிளப் மெம்பர் ஆகணும் என்று நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட்னா ஃபாரிமி சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் வந்து 20,000 இன்கம் எடுத்திருக்காங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம். வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட்னா ஃபாரிமி சிஸ்டர். கூடிய சீக்கிரம் இந்த மந்த்துக்குள்ள நீங்க மில்லியனரி கிளப் மெம்பர் ஆகிங்கன்னு நான் உங்களை வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். அடுத்தது யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டைம் பேசிட்டு இருக்கிறதால அடுத்தது வந்து நான் செய்கிறேன் என்னோட டீம் மெம்பர்ஸை. நான் பேசுறது கிளியர் தானே? கிளியர் இல்லாட்டி செஸ்ட்ல போடுங்க. இதுவரைக்கும் இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸ் மாரையும் நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி வந்து பெஸ்ட் சேல்ஸ் பண்ண எல்லா லீடர்ஸையும் நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். எங்களோட டீம்ல வந்து நாங்க இந்த வீக், அதாவது டோட்டலாவே இந்த வீக் வந்து நாங்க இங்கினி மில்க் டாஸ்க் கொடுத்திருந்தோம். அந்த வகையில எங்க டீம்ல வந்து இங்கினி மில்க் ஓர்டர்ஸ் கலெக்ட் பண்ணவங்க, கஸ்டமர்ஸ் ஓர்டர்ஸ் கலெக்ட் பண்ணவங்க, அதை பெஸ்டான முறையில சேல் பண்ணவங்க வந்து 14 பேர். ரைஹானா சிஸ்டர் 12 இங்கினி மில்க் சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. சுமையா சிஸ்டர் 5 இங்கினி மில்க் சேல் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஹஸ்னா சிஸ்டர் 1 இங்கினி மில்க்கும், ஜீனா சிஸ்டர் வந்து 3 இங்கினி மில்க், ஷாக்கிரா சிஸ்டர் வந்து 4 இங்கினி மில்க் சேல் பண்ணிக்கிறாங்க. முனவ்வரா சிஸ்டர் வந்து 2 இங்கினி மில்க் சேல் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சமீமா சிஸ்டர் வந்து 8 இங்கினி மில்க் சேல் பண்ணிக்கிறாங்க. ரம்ஜானா சிஸ்டர் 3 இங்கினி மில்க், சஹ்னா சிஸ்டர் 5 இங்கினி மில்க், அதே மாதிரி ரஸ்மிலா சிஸ்டர் வந்து 4 இங்கினி மில்க் சேல் பண்ணிக்கிறாங்க. மது சிஸ்டர் வந்து 2 இங்கினி மில்க்கும், பேகம் சிஸ்டர் வந்து 1 இங்கினி மில்க்கும், ரிசானா சிஸ்டர் 1 இங்கினி மில்க்கும், ஃபாஹிமா சிஸ்டர் வந்து
ஒரு இங்கினி மில்க்கும் சேல் பண்ணிக்கிறாங்க. மாஷா அல்லா, கங்க்ராச்சுலேஷன். இங்கினி மில்க் டாஸ்க்ல எல்லாரும் கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து இங்கினி மில்க் ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்குது. இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இன்கம் எடுத்தவங்களோட இதுக்கு போகும். கங்க்ராச்சுலேஷன் ரம்ஜானா சிஸ்டர். அவங்க இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம்மா வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன். ரம்ஜானா சிஸ்டரை பத்தி நான் சின்ன விஷயம் சொல்லணும். சின்ன விஷயம் இல்ல, நிறைய விஷயம் நான் ரம்ஜானா சிஸ்டரை பத்தி சொல்ல இருக்கிறேன். இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு வந்து 11 வயசுல ஒரு மகள் இருக்கிறாங்க. இவங்க மெரி பண்ணினது வந்து குருநேகலையில மாஹோல. இவங்க ஈக்கிறது இவங்களோட சொந்த இடம் வந்து கொழும்பு. என்ன விஷயம்னு சொன்னா இவங்களுக்கு வந்து பேச இயலாது. மாஷாலான்னு சரி டைப்பிங்ல தான் எல்லாமே செய்வாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ற, நான் வந்து ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொன்னா எனக்கு சரியா பேசிக்க தெரியாது. அந்த பேசுற நாலேஜ் ஈக்கிறவங்களால மட்டும்தான் சரியா இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணேலும். நல்லா பேசணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஈக்கிற வகையில பேசவே இல்லாம வெறும் போன்ல டைப்பிங்ல மூலமும் அவங்களோட அவங்க யூஸ் பண்ணின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமும் தான் இவங்க நிறைய ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி மாஷா அல்லான்னு நிறைய திங்ஸ் சேல் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்கிறாங்க. மாஷா அல்லா. இது மட்டும் இல்ல, இவங்க லைஃப்ல நிறைய அனுபவிச்சிருக்கிறாங்க. அதான் சொல்ற, இந்த ஒன்று வந்து ஒன்று ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்து புலக்கொள்ள அதுக்கு மேலுக்கு 9 வந்து புழுங்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு நடந்த பிரச்சனை ஆல்ரெடியே இவங்களுக்கு பேச இல்லாத ப்ராப்ளம். இதோட வந்து இவங்களோட ஃபேமிலியில வந்து இவக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. இவ பெக்ஸோரால ஜாயிண்டாவே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து இவர ஹஸ்பண்டும் இவரை விட்டுட்டு போயிட்டாரு. ஹஸ்பண்ட் வந்து அப்படின்னு சொன்னா இவங்களோட முடிச்ச ஃபேமிலியில வந்து வெறும் 10,000 சல்லி ஒன்று காணாம போயிட்டுன்றதுக்காக இவத்தான் எடுத்தேன்னு சொல்லி ஒரு பழிய போட்டு இவ வந்து இந்த போக சொல்லிட்டாங்க. அப்ப அந்த நேரம் இவ முடிவெடுத்திக்கிறா இந்த தொழில். அப்ப கூட இவ ஓர்டர் எடுத்தா என்னையோட பேசிட்டு தானே இருந்தா டைப்பிங் மெசேஜ்ல. எப்பவுமே பேசுவேன் என்னையோட. இவ போறேன் சிஸ்டர் இப்ப கூட எனக்கு இந்த ஓர்டரை போட்டாங்கன்னு சொல்லிட்டு போனா. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து கூட அவ அப்பா சேலஞ்ச் எடுத்திக்கிறா. வெறும் 10,000 சல்லியா என் மேல பொய் குற்றச்சாட்டை சாட்டி என் வாழ்க்கையை இன்றைக்கு இல்லாம ஆக்கின இவங்களுக்கு நான் 10,000 சம்பாரிச்சு காட்டுறேன் அப்படின்னு. மாஷா அல்லா. அவ எடுத்த சேலஞ்ச்ல இன்னைக்கு வின் பண்ணிக்கிறேன். எனக்கு அப்படி சந்தோஷம் ஆயிக்குது. அபெக்ஸோரால இவங்களை விட கஷ்டம் செல்றவங்க யாரும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு கஸ்டம் சிஸ்டர் செய்யறதுக்கு ஓடஸ் வருது இல்ல சிஸ்டர்ன்னு யாராலையுமே செல்ல இயலாது. என்று சொன்னா இவங்களே இந்த லெவலுக்கு வந்து மாஷாலான்னு சொல்லி நல்லா சேல் பண்ணி இன்னைக்கு 10,000 இன்கம் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்கன்னு சொன்னா இவங்களோட தன்னம்பிக்கைக்கு எங்கட நம்பிக்கை எங்க போச்சு? நான் தான் கேக்குறேன். மாஷா அல்லான்னு சொல்லி இவங்களுக்கே இவ்வளவு பெரிய ஒரு தன்னம்பிக்கைக்குன்னா இன்னைக்கு கூட என்னையோட பேசினாங்க. யார் கைவிட்டாலும் படைச்சவன் என்ன கைவிடல சிஸ்டர், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் அபெக்ஸோரா நல்ல லெவலுக்கு போவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே சந்தோஷமாயிடுச்சு. என்னையால பேச இயலாது சிஸ்டர், நான் பேச நினைக்கிறத நீங்க பேசுங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு டைப் பண்ணி ஒரு விஷயமும் அனுப்பிக்கிறாங்க. இன்ஷா அல்லா நான் அதையும் இந்தா போட்டிக்கிறேன் பாருங்க. இது வந்து அவ பேசுறது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ரம்ஜானா. நான் குருநேகல டிஸ்ட்ரிக்ட் ஆங்கமுகமுவ. நான் இந்த அபெக்ஸோரா பிசினஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா செய்யணும் என்று முன் வர இல்ல. கொஞ்சம் பயந்து கொண்டு தான் இருந்தேன். எனக்கு இந்த பிசினஸ் பத்தி சொன்னது நலீஃபா சிஸ்டர் தான். அவ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணினா, ஃபுல் அண்ட் சப்போர்ட்டா இருந்தா, எனக்கு எல்லாம் கிளியரா விளங்கப்படுத்தினா. அதுக்கு பிறகுதான் நான் ஜாயிண்ட் ஆகினேன். மாஷா அல்லா என்று ஜாயிண்ட் ஆகி 1 மந்த்லே 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அதாவது அவட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப அச்சீவ் பண்ணிக்கிறா 1 மந்த்ல. யூஷப் ஆக்டிவ் பண்ணேன். இப்ப அல்ஹம்துலில்லா என்று ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துட்டேன். எனக்கு என் லீடர் நலீஃபா சிஸ், எங்களோட மெயின் லீடர் ரஸ்மிலா சிஸ், சஃபானா சிஸ், இவங்க 3 பேருக்கும் நான் ஜஸாக் அல்லா ஹைரா சொல்லிக் கொள்றேன். என்ன ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஜஸாக் அல்லா ஹைர் மை லீடர்ஸ். ஏன ட்ரீம் நான் மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும் என்று. இன்ஷா அல்லா துவா செஞ்சுக்கோங்க. நான் அந்த நிலைமைக்கு வரணும் என்று அகைன் ஜஸாக் அல்லா ஹைர் மை லீடர்ஸ். மாஷா அல்லா. உங்களுக்காக நாங்களும் துவா செஞ்சுக்கிறோம். நீங்க உங்களால வாயால பேச இல்லாட்டியும்
எழுத்து மூலமா பேசிக்கிறாங்க மாஷா அல்லாண்டு. உங்களுக்காக எப்பவுமே எங்களோட துவாவுல ஒரு பங்கு உங்களுக்காக ஈக்கும். இன்னைக்கு நீங்க 10,000 எடுத்த மாதிரி உங்களோட டீம் வந்து பெருசாவி நீங்க வந்து திங்ஸ் சேல் பண்ணி அது மூலமாவும் ஒரு வருமானம் இருக்கணும். கம்பெனியாலையும் உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வந்து எங்களோட டீம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்குது ரிஃபாஸ் ப்ரோ. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் இன்கம். நீங்களும் வந்து உங்களோட இன்கம் கூட்டிக் கொள்ளணும்னு சொல்லி உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது எங்களோட டீம்ல ரிஸ்லா சிஸ்டர் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்லா சிஸ்டர். உங்களோடையும் இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது முனவ்வரா சிஸ்டர். அவங்க இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 எடுத்திருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் முனவ்வரா சிஸ்டர். இவங்களும் வந்து ஃபெமிலியா ஒர்க் பண்றாங்க. இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்ட் அக்ரம் ப்ரோவும் சேர்ந்து இந்த அபெக்ஸோரா பிசினஸ வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாஷா அல்லான்னு 2 பேரும் சேர்ந்து நல்லா சேல் பண்றாங்க. ஹஸ்பண்டுக்கு வைஃப் இன்கம் எடுத்திருக்கிறா. ஹஸ்பண்டோட சப்போர்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறேன். மாஷா அல்லா இதே மாதிரி நீங்க 2 பேரும் உங்களோட லைஃப்ல உண்டாயிருக்கிற மாதிரி இந்த அபெக்ஸோராலையும் 2 பேரும் ஃபாஸ்டா முன்னுக்கு போகணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வந்து மஃபாசா சிஸ்டர் இந்த வீக் வந்து அவங்க 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,90,000. நாங்க சில விஷயங்களால டோட்டல் இன்கம் வந்து போடுறல மாஷா அல்லான்னு சொல்லி இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க மஃபாசா சிஸ்டர். உங்களோடையும் இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது ருஸ்தா மன்பா சிஸ்டர். ருஸ்தா மன்பா சிஸ்டரும் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ருஸ்தா மன்பா சிஸ்டர். மாஷா அல்லாண்டு பெஸ்டான ஒரு லீடர். நல்ல ஒரு மோட்டிவேட் கொடுப்பாங்க டீமுக்கு. டீமை நல்லா கைட் பண்றவங்க மாஷா அல்லான்னு சொல்லி இவங்களையும் இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வந்து சமீமா சிஸ்டர் உங்க எல்லாருக்கும் தெரியும். அண்ட் மில்லியன் கிளப் லீடர் வந்து சமீமா சிஸ்டர். இந்த வீக் வந்து இவங்க 50,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சமீமா சிஸ்டர். இவங்களும் வந்து குயிக்கா இவங்களோட அடுத்த டைட்டில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வந்து ரைஹானா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ரைஹானா சிஸ்டர். இந்த வீக் 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 90,000 மாஷா அல்லா. இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். மாஷா அல்லான்னு கஸ்டமர் ஆர்டர்ஸ் நான் நினைக்கிறேன் இவங்க வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க லைக் சாமான் எடுத்து ஏன்னா கிழமைக்கு 50,000 38,000 அப்படியெல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு நான் தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொடுக்குறேன். இவங்க மட்டும் இல்லாம இவங்களோட 7 ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணி இவங்களுக்கு கீழுக்கு டீம் டெவலப்மெண்ட் செஞ்சு அவங்களோட யூ ஷாப்களையும் கூட ஆக்டிவ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சேல்ஸ் நடக்குது இவங்களுக்கு. அப்ப நான் இவங்கள்ட்ட கேட்டேன் இந்த அளவுக்கு சேல்ஸ் நடக்குது இவ்வளோ நீங்க ஓர்டர்ஸ் எடுக்கிறாங்களே சிஸ்டர் இப்படின்னு. அப்ப அவ சொல்றா அவங்க யூஸ் பண்றாங்களாம் அந்த கான்பிடென்ட்ல மத்தவங்க எடுத்துட்டு போயிட்டிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம். அவங்க எடுத்துட்டு போனதுக்கு பிறகு அவங்களோட மத்தவங்க அந்த கொண்டு போன கஸ்டமர்கள் வந்து அவங்களோட டோட்டல் ஃபேமிலிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து அபெக்ஸோரா மூலமா அதுவும் இவங்கள்ட்ட இருந்தே எடுக்கிறாங்க. அத்தனை இவங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகுது. ஆல்ரெடி இருந்த ரிஷ்யூயில் எல்லாமே முடிஞ்சு கையில இருந்த ரிஷ்யூயில் எல்லாமே சேல்ஸ் ஆகி மாஷாலான ரிஷ்யூயில் ஒன்தேரா சோப் 12 இங்கினிட்டின் அப்படியெல்லாம் ஆர்டர்ஸ் போட்டு எடுக்கிறாங்க. அவ்வளவுமே கஸ்டமர் ஆர்டர்ஸ். அடுத்தது இவரோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த நம்பிக்கையில ஒரு டோட்டல் ஃபேமிலியுமே நாங்க ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கொள்ள அந்த அந்த கான்பிடென்ட் வந்து அடுத்தவங்களுக்கு அது ஒரு 100க்கு 100% பிரதிபலிக்கும். அந்த விதத்துல தான் இவங்களுக்கு நல்ல முறையில சேல்ஸ் நடக்குது. மாஷா அல்லா கங்க்ராச்சுலேஷன். நீங்களும் வந்து உங்களோட அபெக்ஸோரா இன்கமும் கூடணும். அதே மாதிரி இன்னும் உங்களோட சேல்ஸை கூட்டிக்கொள்ளணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணி கொள்றேன் ரைஹானா சிஸ்டர். அடுத்தது இவத்தான் ரம்ஜானா சிஸ்டர் நான் ஆல்ரெடி சொன்னது. எனிவே ஜெசாக்கல்லா ஹைரா வாய்ப்பு தந்ததுக்கு இதே மாதிரி ஒவ்வொருத்தர டீம்லயும் ஒவ்வொருத்தரும் நல்ல முறையில சேல் பண்ணி உங்களோட பெஸ்ட்டை நீங்க கொடுத்து உங்களோட லைஃப்பை நீங்க டோட்டலா சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கொண்டு கட் பண்றேன். இதோட முடிச்சுக்கிறேன். ஜெசாக்கல்லா ஹைரா.
இந்த பேர் பாக்கிறேன். நான் ஒரு மில்லியன் மெம்பர்ஸ் அடிக்கிறேன். இந்த வீக் வந்து இன்கம் எடுத்து எல்லாரையும் நான் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். அதாவது என் டீம்ல வந்து மில்லியன் கிளப் அடிக்கிற சிஸ்டர் டீம் வந்து விஷ் பண்ணிருக்கிறேன். நான் கொஞ்சம் ஜாயின் பண்ண சுச்சுவேஷன் காரணமாக நான் இன்னைக்கு சிஸ்டர் டீம் விஷ் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன் இல்மியா சிஸ்டர். இவங்களோட அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். சாரி சிஸ்டர், சாரி. கங்க்ராச்சுலேஷன் நூருல் சிவா. திவி இது 10,000 அடிக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். சவுண்ட் விளங்கலையா? இது விளங்குதா? கொஞ்சம் யாராவது மெசேஜ் போடுங்களேன். ஹலோ. பாக்கிரா விளங்குது, நீங்க பேசுங்க. சரி. சரி.
ஆஹ் congra- congratulations. Congratulations, Silmia sister. இந்த வீக் வந்து பெஸ்ட் இன்கம் எடுத்திருக்காங்க. கங்க்ராட். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாக்கிரா சிஸ்டரை கவரேஜ் இஷ்யூ போல அவங்களோட டீமை நான் விஷ் பண்றேன். ஃபாக்கிரா சிஸ்டர் டீம்ல இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க சில்மியா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சில்மியா சிஸ்டர். உங்களோட இன்கம் வந்து இன்னும் அதிகரிச்சு நீங்க நல்ல ஒரு லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சில்மியா சிஸ்டர். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா நூருல் ஷிஃபா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் நூருல் ஷிஃபா சிஸ்டர். இந்த வீக் இவங்க 10,000 இன்கம் earn பண்ணி டோட்டலா 60,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஷிஃபா சிஸ்டர். உங்களுடைய இன்கமும் இன்னும் நல்ல ஒரு லெவலுக்கு போய் நீங்க இன்னும் பெரிய ஒரு இன்கம் லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா சரண்யா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சரண்யா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்து டோட்டலா 1,10,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. சூப்பர். கங்க்ராச்சுலேஷன் சரண்யா சிஸ்டர். இவங்களுக்கும் நம்மளோட அபெக்ஸ் ஸ்டேஜ்ல வந்து ரெகக்னிஷன் அச்சீவர் அவார்ட் காத்து கொண்டிருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா ரினா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ரினா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் பண்ணி டோட்டலா 40,000 இன்கம் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரினா சிஸ்டர். நீங்களும் பெரிய ஒரு லெவல் இன்கமுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஜான் பிரதர். இவர் வந்து இந்த வீக் 10,000 இன்கம் earn பண்ணி டோட்டலா 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். இன்னும் நல்ல ஒரு இன்கம் லெவலுக்கு நீங்க போகணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். அந்த வகையில ஃபாக்கிரா சிஸ்டர் டீம்ல வந்து இவ்வளோ பேரும் இந்த வீக் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு கெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததா வந்து அடுத்த லீடர் வந்து விஷ் பண்ணுவாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு earn பண்ணவங்க, அதே மாதிரி சேல்ஸ் டாஸ்க்கை முடிச்சவங்க எல்லாருக்கும் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருமே கட்டாயம் நல்ல ஒரு சக்ஸஸாக இந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு போங்க. அதோட நியூவாக ஜாயின் ஆகிக்கிற எல்லாருமே வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இறைவன் உங்களுக்கு தந்த ஒரு வாய்ப்பாக எடுத்து நல்ல சக்ஸஸ் நிலைமைக்கு போங்க. அல்ஹம்துலில்லா. அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் future achievers. Congratulations and jazakumullah khair. Good night. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.